தந்தை. நமக்காக ஓடா தேயிறவன் தாங்க தந்தை. நம்ம காலில் ஷூ போட்டு செருப்பு போட்டு நம்மளை கொண்டு போய் தூக்கிட்டு போய் அவன் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறவர் தாங்க தந்தை. எல்லா திருவிழாவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பசங்களை தோலில் சுமப்பாங்க. அப்பையும் பார்ப்பார். அவர் சாமியை பார்த்துருக்க மாட்டார். டே குழந்தை சாமியை பார்த்துக்கோ, கண்ணத்தில் போட்டுக்கோ, அவ தான் நம்ம குல தெய்வம் பார். இதாங்க அப்பன். அவனுக்காக கிழிஞ்சி போன சட்டையை போட்டுருப்பார் அப்பன். ஆனால் நம்ம பிள்ளை ராஜாவாக இருக்கணும். இன்னொரு விஷயம், எல்லா அப்பனும் ஆத்தாலும் வேண்டது என்ன தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. நான் படிக்காததை என் பிள்ளை படிக்கணும். அதுதாங்க எல்லா தாய் தந்தையரும் விரும்புகிறாங்க. அதனால மாதா பிதா ரெண்டாச்சா, குரு, யாராவது ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருமே இல்லையா, உங்கள் அப்பா தான் உங்களுக்கு குரு, தந்தை தான் குரு. அவரையே குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. குருவாயிடுச்சா, தெய்வம் நீங்கள் வணங்குங்க. என்னைக்காவது அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் என்னைக்கு வணங்கினாலும் எப்போ வணங்கினாலும் சரி கிடைக்கும். என்ன அந்த பலன் இன்னைக்கு நேற்று இல்லைங்க. நீங்கள் வணங்க 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 உங்களுக்கு அந்த சேமிப்பு கணக்கில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பேங்க்கில் சேவிங் பண்ணுறீங்க தெரியுமா? அந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்ஐசி, பாலிசி, காரு, பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள், உற்றத்தார், சுற்றத்தார், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் பேங்க், நீங்கள் எதெல்லாம் வேணாலும் சேமிக்க வைக்கிறீங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவனுடைய திருவருள் மட்டும் அழியவே அழியாது. 7 ஜென்மத்துக்கும் தொடரும், பின்தொடரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வணங்கி வச்சுக்கோங்க. என்னைக்காவது அது கை கொடுக்கும். கண்டிப்பாக ஆண்டவன் கைவிட மாட்டான். இதான் நிஜம். ஒன்றுமே இல்லை. இது ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கந்தன் கருணைக்கு போயிடுறேன். பகவான் வயசு 14. பெண்கள் கோபிஸ்ரீகள் குளிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகக்கூடாது. பகவான் போயிட்டார். போனவர் என்ன பண்ணார்னா, ஒரு வார்த்தை, அங்கே குளிச்சுட்டு இருக்கிற பெண்களினுடைய ஆடையெல்லாம் தூக்கி மரத்து மேலே வச்சுட்டார். வச்சவர் திருவிளையாடல் விளையாடுறார். இந்த பெண்கள் கரையில் பார்த்தா ஆடையை காணோம். குளிச்சு முடிச்சிட்டாங்க. மார்கழி மாதம் குளிச்சு முடிச்சாங்க. முடிச்ச உடனே ஆடையை காணோம். கரை மேலே பார்த்தா யாரையும் காணோம். அப்போதான் ஒரு புல்லாங்குழல் சத்தம் வருது. ஐயோ, திருட்டு கிருஷ்ணன் வந்துட்டுக்கிறாண்டி, நம்ம ஆடையெல்லாம் எடுத்து வச்சோன்ருக்காண்டி. கிருஷ்ணா, பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் வரக்கூடாதுன்னு எப்படி வந்தேன்னாங்க. நீங்கள்லாம் பெண்களாடி அப்படின்னாரு கிருஷ்ணர். ஏன் கிருஷ்ணா அப்படி சொல்ற? பெண்கள்லாம் இடையில ஒரு ஆடை உடுத்தியில குளிக்கணும். ஆடை இல்லாமல் குளிக்கலாமா? ஒரு கேள்வி. உடனே சொன்ன கிருஷ்ணா, இங்கே ஆண்கள் யாரும் வரமாட்டாங்க, பெண்கள் தான் குளிக்கிறோமேன்னு வந்துட்டோன்னா. சரி, போனா போது 2 கையும் மேலே தூக்கிட்டு கோவிந்தான்னு சொல்லி ஆடையை வாங்கிக்கோன்னார். எங்கே கரையில் இந்த பெண்கள் சொன்னாங்க, செத்தாலும் சவம் நாங்கள் வரமாட்டோன்ட்டாங்க. செத்தாலும் சவம் வரமாட்டோன்ட்டாங்க. அப்போ உடனே பார்த்தார், உள்ளங்கையை காட்டுறார். முன் ஜென்மத்தில் ராம அவதாரத்தில் 16,000 முனிவர் பெருமான்கள் ராமனே அழகன், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினான். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், செத்தாராம். எல்லாத்துலேயும் ராம் வரலாம். உலகத்தில் வேற எந்த நாமத்திலையும் போட முடியாத ஒரே நாமம் எதுன்னா ராமநாமம். ஏன்? மனிதனா பிறந்து மனிதனா வாழ்ந்து மனிதனாக அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பத்தையும் அனுபவித்து கடைசியா மனிதனாக பிராணனை விட்டுட்டு போன ஒரு அவதாரம் ராம அவதாரம். காசி விஸ்வநாதரும் சொல்லக்கூடிய நாமம் ராமநாமம். தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா காசி விஸ்வநாதர் காசியம்பதியில் அவர் நாமத்தை சொல்லலை, ராமநாமத்தை தான் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு ராமபெருமான் காட்டுக்கு போனார். முனிவர்கள் பார்த்தா, ஆஹா ஆஹா, தோல் கண்டார், தோடைய கண்டார், இவரே என்னது அழகன் ஆண்மகன், இவனை ஒரு முறையாவது அப்படி கட்டி அணைக்க மாட்டோமா? ஒரு ஆசை. எல்லாருக்கும் ஆசை உண்டு, முனிவருக்கு மட்டும் ஆசை வராதான்னு. ராமரை பார்த்த உடனே முற்றும் துறந்தவருக்கு ஆசை வந்துருச்சு. வந்தவர் பார்த்தார், என்ன யோசிக்கிறார்? ராமரை அப்படி கட்டி பிடிக்கலான்னு போகும்போது ராமர் சொல்லிட்டார், உங்கள் மனசில் எண்ணத்தில் தூய்மை இல்லை, எனக்கு தொடாதீங்கன்னார். ஏன்னார்? இல்லை, கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பில்லை. ஆணா இருந்து கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படலை, பெண்ணா இருந்து கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இப்பிறவியில் அது அல்ல, அடுத்த ஜென்மத்தில் தரேன்ட்டார். அடுத்த பிறவியில் தரேன். சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மம் முடிஞ்சது. எப்போ? ராம அவதாரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கிருஷ்ண அவதாரம் வந்துட்டார். இப்போ காட்டுறார்,
அந்த 16,000 முனிவர்களே இங்கே 16,000 கோபிஸ்ரீகளாக பிறந்திருக்கிறீர்கள். நான் ராமபெருமான் கிருஷ்ணனாக வந்திருக்கிறேன். கடவுள் சொல்லிய வண்ணம் கொடுப்பதற்கு வந்துவிட்டார், கட்டி அணைப்பதற்கு வந்துவிட்டார். ஆனால் நீங்கள் வர தயாராக இல்லை. சொன்னபடி வாக்கு தவறாம ஆண்டவன் வந்தா இவங்க வரலன்னு சொல்லி நாளைக்கு உங்கள் பேரில் பழி நேரிடும். நான் புறப்படுறேன்னார். இந்த பெண்கள் பார்த்தாங்க, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனை. நமக்கே என்ன தோணும், போகலாம், மாரியாத்தா எங்கே போகிறா, இங்கே தான் இருக்க போகிறா, டிவி சீரியல் நாளைக்கு ஓராது. நீங்கள் 4 நாள் இல்லை 4 மாதம் கழித்து போய் பார்த்தீங்கன்னாலும் புரியும் சீரியலு. அவ்வளோ ஸ்லோ. ஆமாம், அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கெல்லாம் ஆசை யாரை விட்டது? அந்த அம்மா போகலான்னு நினைக்கிற பொழுது பார்த்தாரு, இவன் என்ன பெண்கள் இவ்வளவு சொல்லியும் வரமாட்டேங்கிறாங்களே, வருண பகவானே அந்த யமுனா நதியை மொத்தம் ஐஸ் கட்டி ஆக்குன்னார். ஐஸ் ஆயிடுச்சு. ஐஸ் கட்டியில் எவ்வளவு நேரம் இருக்க முடியாது. உடனே பார்த்தாங்க, ஆஹா ஏண்டி யோசிக்கல, அவர் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட எதுக்கு வெக்கம், வா போகலாம். எல்லாம் வந்தா ஒட்டுமொத்தமாக கையை தூக்கிட்டா கோவிந்தா கோவிந்தான்னாங்க. மொத்தமாக வாங்கினாங்க, ஆடையை வாங்கிட்டு போட்டு போயிட்டாங்க. இது முடிஞ்சு போச்சு. எப்போ? 14 வயசில். இது பகவான் செய்த தவறு. நல்லா கேட்டுக்கணும் கதையை. தவறு ஆண்டவனே செய்தாலும் தண்டனை நிச்சயம். ஒன்று. இன்னொன்று, ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும் என்பதுதான் இந்த கதை. இப்போ கொடுத்தாச்சு, பகவானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பகவானுக்கு ஒரு தங்கை சுபத்திரைன்னு நேத்தே சொன்ன அவ கதையே. அப்போ அவ என்ன பண்ணான்னா, கல்யாணம் பண்ணிக்கினா அர்ஜுனனை திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. போகும்பொழுது பலராமர் சீதனம் கொடுத்து அனுப்புகிறார். சரி போனா போகுது, போய் சீதனம் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இப்போ இவர்கள் சீதனம் கொடுப்பதற்கு போன சித்திரை வைகாசி வெயில் காலம். இவர் எல்லாரும் நீச்சல் விளையாட்டு விளையாடுறாங்க. பகவானும் போய் நீச்சல் விளையாட்டு விளையாடினார். எல்லாரும் கரையேறினாங்க. எல்லோரையும் கரையேற்றுகின்ற பகவான் கழுத்தளவு தண்ணீர்ல நிற்கிறார். ஏன்னு ஒருத்தருக்கு விளங்கல. பார்த்தா தர்மர் சொல்றார், கிருஷ்ணா கரையேறினார். பீமசேனர் கிருஷ்ணா கரையேறினாங்க. அர்ஜுனர் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அவர் ஏறால மறுக்கிறார். கருத்தளவு தண்ணீர்ல நிற்கிறார். பெண்ணறிவு நுண்ணறிவு எல்லாரும் சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு. அதுக்கு அர்த்தமே தப்பா சித்தரித்து வைத்து கொண்டிருக்கிறோம். பெண்ணறிவு நுண்ணறிவு, பெண் புத்தி பின் புத்தி அல்ல. பெண் புத்தி பின் புத்தி என்னத்துக்கு? அர்த்தத்துக்கு பின்வரும் காலத்தில் ஏற்படக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடிய மனோபாவம் உள்ளே ஒரே ஒரு ஜீவன் எதிரான பெண்கள். ஆண்கள் கையில் நீங்கள் 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் போயிட்டு வந்துடுவார். மொத்தமாக எல்லாத்தையும் 100 ரூபாயும் செலவு பண்ணுறோம். ஆனால் இந்த அம்மா இருக்கா பற்றியா, நம்ம பொம்பளை ஜாதி, அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? 90 ரூபா செலவு பண்ணிட்டு புருஷங்கிட்ட சொல்லுவா, 100 ரூபாய் ஆயிடுச்சு, 10 ரூபா கடையில் கடன் வச்சுட்டு வந்துக்கிறேன்பா. இதான் பொம்பளை ஜாதி. 20 ரூபா சேமிப்பா, 10 ரூபாய் இவ கையில் இருப்பும் வச்சுப்பா. 10 ரூபாய் கடன் இருக்குன்னா தான் இந்த மனுஷன் கடன் கொடுக்குறோன்ற பேரில் இன்னும் 10 ரூபாய் சம்பாதிப்பார், ஊதாரியா செலவு பண்ண மாட்டார்னு 10 ரூபா கடன் இருக்குன்னு வேற சொல்லுவா. அந்த கடனை பக்கத்து வீட்டுக்காரக்கா கிட்ட வாங்கினேன்னு வேற போய் சொல்லுவா. ஏன் தெரியுமா? நாளைக்கு வேணுமே, என்னைக்காவது வேலை இல்லாமல் போச்சுன்னா அன்னைக்கு இந்த பணம் உதவுவேன்றதுக்காக அவ சொல்லுவா. அதுதான் பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே சொல்றவன் அர்த்தம். இன்னொன்று, இந்த கதைக்கு தான் அந்த புத்தி வந்ததே அது. இப்போ எல்லாரும் கரையேற சொன்னாங்க, ஏறல. பகவான் கழுத்தளவு. இப்போ பெண்ணறிவு நுண்ணறிவு. திரௌபதி சிந்திக்கின்றாள், யோசிக்கிறாள். என்ன யோசிக்கிறாள்னா, அவ யோசிக்கிறா, ஒருவேளை அந்த ஜான் துணி விலகி இருக்குமோ? சொல்ல கூச்சம். ஏன்னா நம்மளை விட பொண்ணு கொடுத்தவன் வீடு இது. மச்சானுங்க கிண்டல் பண்ணி, ஆஹா கிருஷ்ணா உலகத்தையே காப்பாத்துறன்ற பேரில் ஓ மானத்தையே உன்னால காப்பாற்ற முடியலையே, நீ எல்லாம் எப்படி உலகத்தை காப்பாற்றுவேன்னு கைத்தட்டினா என்ன பண்ணுறது? பக்கத்தில் வேற பாமா ருக்மணி சுபத்திரை திரௌபதி 4 பொம்பளைங்க வேற நிற்கிறாங்க. எப்படி இருக்கும்? அதனால சொல்லலை, கூச்சமாக இருக்கு. உடனே யோசிக்கிற திரௌபதி, நீங்கள்லாம் முன்னாடி போங்க, அண்ணா வருவார். தருமர், பீமசேனர், அர்ஜுனர், நகுலர், சகாதேவர், பாமா, ருக்மணி, சுபத்திரை, கடைசியா திரௌபதி அம்மா போறா. போறதுக்கு முன்னாடி யோசித்தா, ஒருவேளை அந்த ஜான் துணி விலகி இருப்பதனால் தான் பகவான் வரலன்னு நினைச்சிட்டு தான் உடுத்தி இருந்த முந்தானையில ஒரு பகுதியை கிழிச்சு அதுல கல்லை வச்சு
இன்னைக்கும் நீங்க அபிஷேகத்தை எல்லாரும் பார்ப்பீங்க. சூட்சமம் எவ்வளவு சூட்சமத்தை காட்டுறாங்கன்னு பாருங்க. நீங்க எல்லா அபிஷேகத்தையும் பார்ப்பீங்க. ஆனா அலங்காரம் பண்ணும் பொழுது, ஆடை உடுத்தும் பொழுது ஸ்கிரீன் போடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? எல்லா கோயிலையும். இப்போ அவன் என்ன பண்ணா, இந்த கல்லை வச்சுட்டு இப்படி பின்பக்கமா தூக்கி எறிஞ்சா. இதுக்கு வந்தது தாங்க அந்த கதை. பெண் புத்தி, என்ன புத்தி? பின் புத்தி. பின்னாடி இருக்கக்கூடிய இறைவனுடைய மானத்தை காப்பாற்றியவள் என்பது பொருள். என்ன மானம்? பின்னாடி இருக்கக்கூடிய இறைவனுடைய மானத்தை காப்பாற்றியவள் என்பது பொருள். அதனுடைய அர்த்தத்தை வச்சுதான் அந்த பழமொழியே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பழமொழி வேற விதமா போயிடுச்சு. இப்ப அவர் கொடுத்துட்டார். அவ கொடுத்தது ஜான் புடவை. கோமனம் எவ்வளவு இருக்கும், கௌபீனம் எவ்வளவு இருக்கும், ஜான் புடவை. அதை உடுத்திட்டு மேலே வந்துட்டார். வரும்போது சொன்னார், அம்மா நாளைய தினத்தில் மான சம்ரட்சணம் என்று ஒன்று உனக்கு வருமே, ஆனால் நான் கோடி கோடியா கொடுக்குறேன். இது சத்தியம்னார். இன்னொன்று, இதுல ரெண்டு அர்த்தம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்றைய தினத்தில் அந்த பெண்களை பகவான் காக்கும் கடவுள் 8 லட்சுமிக்கு வீட்டுகார். அவர் பண்ண தப்புக்கு இவர் இன்றைக்கு நிர்வாணமா நின்னார். அந்த பெண்களை ஒரு நாள் நிர்வாணமா நிற்க வச்சார், இவர் ஒரு நாள் நிர்வாணமா நின்றார். இப்ப அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பெண்களுக்கு இவர் இடைத்தார், அதே பெண் சாதியில இப்போ இவர்களுடைய மானம் காப்பாற்றப்பட்டது. ரெண்டு அர்த்தம் புரிஞ்சுதா? மூணாவது அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஆண்டவனுக்காக நீ ஒரே ஒரு பழத்தை படைத்தால் ஆண்டவன் ஒரு தோப்பை தருவான். ஒரு தேங்காய் உடைச்சா ஒரு தென்னந்தோப்பை தருவான். ஒரு மாலை போட்டா ஒரு மாலை கடைக்கே சொந்தக்காரனாக ஆக்குவான். இதான் ஆண்டவனுடைய தன்மை. அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவனை வணங்குவது நம் வேலை. நீங்க வணங்கி வணங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. என்னைக்காவது அதனுடைய பலன் கண்டிப்பாக வந்து சேரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கணும்னு நினைக்காத நம்ம எக்காரணத்தை கூட நமக்கு அது வராதோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் நீங்க வணங்கக்கூடிய திருவருள் வந்தே சேரும். அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இந்த கடவுளை வணங்கலாமா அந்த கடவுளை வணங்கலாமானாலும் இல்லை, எல்லா கடவுளும் கொடுக்கறதுக்கே. இப்போ ஃபேமஸாக வந்து வராகி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமாம், ஏன்னு கேட்டால் ஏற்கனவே அந்த அம்மா இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருக்கும் அந்த அம்மா வர, அந்த அம்மா கொடுக்குறா, அந்த அம்மா கொடுக்குறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஒரு கடவுளினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். திருவருள் ஒன்று தான் எல்லாருமே. இப்போ நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. இங்கே உட்காந்துருக்குறவங்க நிறையிறது என்னதுங்க? வயிறு தானேங்க, மனசு வயிறு, அவ்வளவு தானே. இது அதே தாங்க திருவருளும். நீங்கள் எவ்வளவு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வணங்குங்க. நிறையிறது என்னவா இருக்கும்? உங்கள் மனம் நிறையணும், அவ்வளவுதாங்க. அவன் மனமும் நிறையணும், உங்கள் மனமும் நிறையணும். ரெண்டும் நிறைஞ்சிச்சுன்னா நிறைவான வாழ்க்கை கிடைக்குங்க. கந்தன் கருணைக்கு போகலாம். என்ன, நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஆண்டவனை வணங்கினால் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவன் கைவிட மாட்டான். அதான் நிஜம். இப்போ ஆண்டவன் தவறு செய்தாலும் தண்டனை நிச்சயம். இதிலிருந்து புரிந்தது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், ஆண்டவனுக்காக அவ ஜான் புடவை கொடுத்தா. பட்டப்பகல நட்டுநடு சபையில் 13,60,000 அரசர்கள் இருக்கிற பொழுது ஒருவன் இழுக்க சொன்னா ஒருத்தன் இழுத்தான். கோடி கோடியா. அது மட்டும் இல்லை, அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் எவன் கண்ணுக்கும் பகவான் தெரியல. இவ ஒருத்தி கண்ணுக்கு மட்டும்தான் பகவான் தெரிந்தார். ஒரு சேலைக்குள்ள 6 லட்சம் பேர் அள்ளியும் குறையில. அதான் இறையருள். அவன் கொடுத்தது ஜான் புடவை தான். கோடி கோடியா கொடுத்தார் இறைவன். அதாங்க கடவுள். அதனால இறைவனை வணங்கி வணங்கி சேர்த்து வச்சுக்கோங்க. எவ்வளவு வேணுமோ சேர்த்து வச்சுங்க. இது என்னைக்கும் குறையவே குறையாது. யாராவது கடன் வாங்கிட்டு போவாங்களான்னா முடியாது. யாரு அதே கடவுளே நினைத்தாலும் அழிக்க முடியாதது திருவருள். அதே கடவுளே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது? அந்த திருவருளை அழிக்க முடியாது. அதான் காரணம். அதனாலே வணங்கி வணங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ கந்தன் கருணை எவ்வளவு சிறப்பு தெரியுமா? முருகப்பெருமானுடைய பெருமையெல்லாம் அளவிட்டு 1000 நான் படைத்த ஆதிசேஷனாலேயே சொல்ல முடியாது. இந்த கொடுக்கக்கூடிய 2 மணி நேரத்தில் முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்றேன். அசுரேந்திரன் என்பது அவனுடைய பெயர். தேவர்கள் 33 கோடி தேவர்கள், 66,000 கோடி அசுரர்கள். ஒன்றுக்கு டபுள் அப்படியே அசுரர்கள். இந்த பகவான் என்ன பண்ணார்னா, இந்த அசுரர்களை எல்லாம் அழிச்சிட்டார். அழித்த உடனே அசுரேந்திரன் சுரசை என்கின்ற ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்கிறார். பெற்றவர் பார்த்தார், அம்மா நம்ம குலமே அழிஞ்சு போச்சு, நம்ம குலம் அழிஞ்சிடுச்சு.
அழிஞ்சிட்டதுனால நீ என்ன பண்ணுறேன்னா இந்த காசிபர் இருக்கார் பாரு, காசிபர் நம்ம உலகத்திற்கு காசினின்னு பேர். நம்ம உலகத்துக்கு என்ன பேர்? காசினின்னு பேர். அதுக்கு அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? காசினின்னு நம்ம உலகத்திற்கு பேர். யாருக்காவது தெரியுமா காசினின்னா என்னது, எதற்காக அப்படி பேர் வந்ததுன்னு? ஈ கப்பா அவர் தான், எறும்பு கப்பா அவர் தான், பாம்பு கப்பா அவர் தான், மனிதனுக்கு அப்பா அவர் தான், குதிரை கப்பா அவர் தான், யானை கப்பா அவர் தான். 84 லட்சம் யோனி பேதத்திற்கு அப்பா யாரான்னு கேட்டால் காசிபர். அதனால தான் காசினியில் பிறவாதே காலநடத்தில் அணுகாதே அருணகிரி பெருமான் சொல்லுவார். காசியில் பிறந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்? பிறந்தா எங்கே பிறக்கணும் எல்லாரும்? திருவாரூரில் பிறக்கணும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி. டெலிவரி எல்லாம் அங்கே வச்சுக்கோங்க. எங்கே வச்சுக்கணும்? ஆமாம், சரி. அங்கே முடியல அம்மா, வேறு ஏதாவது இருக்கா? வாழ்ந்தால் காஞ்சிபுரம். ஒரு 30 வருஷம் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டு அங்கேயே தங்கிடணும். முடிகிற விஷயத்த சொல்லுங்கம்மா, முடியாத விஷயத்தையே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரி, வாழவும் முடியல. இருந்த இடத்தில் இருந்து தரிசித்தால் முக்தி. எது? இருந்த இடத்துல இருந்து நினைத்தால் முக்தி. எது அது? திரு அண்ணாமலை. எப்போ நினைக்கணும்? உயிர் போகிற பொழுது நினைக்கணும். யாருக்காவது உயிர் போச்சுன்னா அந்த நேரத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி ஊத்துறம் பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா அவங்க காதலை நீங்கள் சொன்னீங்கன்னா, கோடி பாவம் செய்தவராக இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி செய்துவிட்டு அவர் என்னங்க கொடுப்பாங்க? முக்தி கொடுத்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வந்து அழைத்து கொண்டு போவார். சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போகும். இருந்த இடத்துல இருந்து, உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருக்கலாம், இருந்த இடத்துல இருந்து நினைக்கணும். தினமும் நினைக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள், இன்னையிலிருந்து தொடங்குங்க. காத்தால எழுந்த உடனே பல்லு தேய்க்க வேணாம், குளிக்க வேணாம், எந்த காரியமும் பண்ண வேணாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. கடைசியில் தூங்கும் போது இந்த செல்போன்னு தள்ளிக்கிட்டே இருப்பீங்க தெரியுமா? இருக்கிற இன்ஸ்டாகிராமில் இருந்து, ஸ்டேட்டஸில் இருந்து, அதுக்கப்புறம் என்னமோ சொல்லுவீங்களே, ஆமாம், எஸ்எம்எஸ், அப்புறம் வாட்ஸ்அப்பு, அப்புறம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா, அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை வைக்கும் போது அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த 2 டைம் மட்டும் மறக்காமல் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கைலாயத்திலிருந்து தேர் வருமா? என்ன வரும்? கைலாயத்திலிருந்து தேர் வரும். இதை நான் சொல்லலை, எல்லா நாயன்மாரும் சொல்லிட்டாங்க. இதில் அத்தம்மா தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சது. அதனால் அப்படிப்பட்ட ஒன்று. இருந்த இடத்துல இருந்து அண்ணாமலையாரை கூப்பிட்டுருங்க. சரிம்மா, அண்ணாமலையாரையும் கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் வேறு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வழி? ஒரே ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜ பெருமானை போய் பார்த்துட்டு வாங்கோ. வாழ்க்கையில் 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல. 100 ஆண்டு காலம் நான் நோய் நொடி இல்லாமல் டாக்டர்கிட்ட போகாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லுவதும் பிரயோஜனம் இல்லை. ஒரு முறையாவது வாழ்க்கையில் என்ன பார்க்கணும்? சிதம்பரம் நடராஜரை பார்க்கணும். ஒருவேளை பார்க்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மடவார் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை போய் பார்த்துட்டு வாங்கோ. அங்கே இருக்கிற நடராஜர் தான் இங்கேயும் இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை, தினமும் போய் பார்த்துட்டு வரலாம். நான் நடராஜரை பார்த்து இன்னைக்கு உட்காந்து ரசித்து அழுது தொழுதுட்டு வந்தேன். ஆஹா, இவ்வளவு அழகான நடராஜரா! கற்சிலையிலே எவ்வளவு அழகாக இருக்கார், எவ்வளவு பெருசாக இருக்கார், அவ்வளோ அழகாக இருந்தார். உண்மையிலேயே அவ்வளவு அழகாக இருந்தார். எப்படி தெரியுமா இருந்தார்? நம்ம நெல்லையப்பர், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலோகத்தினால் ஆன தாமிர, அந்த சபை வந்து தாமிர சபை. அந்த தாமிரத்தினால் ஆன நடராஜர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருந்தார் இங்கே இருந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருந்த நடராஜ பெருமான். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய திருவருள்! நீங்கள்லாம் போய் ஒரு முறையாக வாழ்க்கையில் தினமும் போய் பாருங்கள். கண்டிப்பாக கைலாய பதவி நிச்சயம் உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்பேற்பட்டது தரிசித்தால் முக்தி, சிதம்பரம் நடராஜ பெருமான். சரிங்க, அப்புறம் இந்த காசின்றாங்களே, அது என்னது? காசியில் இறந்தால் முக்திங்க. நாமளா போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாலாம் இல்லைங்க, அங்கேயே ஒரு மடத்தில் தங்கி இருக்கணுங்க. உயிர் போகும்போது தன்னால் பிரிகிற பொழுது அந்த பகுதியில், அந்த காசியம் பதியில் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் முக்தி தந்துருவாருங்க காசி விஸ்வநாதர். இதுதான் இந்த 5 தலம் முக்தி தரக்கூடிய தலம். சரி, இப்போ காசினியில் பிறவாதே. இப்போ
காசிபர் என்று சொல்லக்கூடிய, அதாவது சுக்கராச்சாரியார்கிட்ட நிறைய மாய வித்தைகளை கற்றுக்கொண்டால் இந்த சுரசை. கற்றுக்கொண்டவள் நேராக என்ன பண்ணான்னா அப்பா கிட்ட வர, அப்பா நான் நிறைய மாய வித்தைகளை கற்றுக்கொண்டேன், அம்மா இப்போ ஒரே ஒன்று நீ பண்ணணும். என்னப்பா? ஒன்றும் இல்லை, காசிபர் தவத்தில் உட்கார்ந்துருக்கிறார், அவரை மாயை மூலியமாக மயக்கி அவர்கிட்ட சில குழந்தைங்களை பெற்றுக்குவோம். ஏன்னா அசுர குலம் தலைக்கணம். இந்த மாயை என்ன பண்ணான்னா காசிபர் தவத்தில் இருக்கும் பொழுது மாயை ரூபத்தில் போய் மயக்கி, அப்பதான் சூரபதமன், தாரகாசுரன், சிங்கமுகன், அஜமுகி என்கின்ற 4 குழந்தைகளையும் 20,000 பேரையும் பெற்றுக்கொண்டார். அசுரர்கள் 20,000 பேரையும் பெற்றுக்கிட்டான். இப்போ பெற்று முடிச்சிட்டா. கண்ணு விழிச்சு தவத்தை பிடிச்சி பார்க்கறார் காசிபர். ஐயோ, நல்ல குழந்தைய பெற்றிருந்தா பரவாயில்லையே, நல்ல குழந்தைய பெற்றிருந்தா பரவாயில்லையே. கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அன்பான வேண்டுகோள், பிரகலாத சரித்திரம் கேளுங்க எல்லாரும். கர்ப்பமாக இருக்கும்போது மருமகளுக்கு ஒரு கேசட்டை வாங்கி போட்டு டிவிலையோ எதிலையோ போட்டு பிரகலாத சரித்திரம் கேட்கணும் எல்லாரும். நாராயணனுடைய நாமத்தை 5000 ஆண்டு காலம் கயாதுவினுடைய வயிற்றில் இருந்து கேட்ட ஒரு பெருமானுடைய கதையை கேட்டால் நமக்கு அந்த திருமாலுடைய அனுகிரகமும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் முருகப்பெருமானுடைய திருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் அந்த குழந்தை 1000 ஞானத்தோடு பிறக்கும், ஆயுளோட பிறக்கும். அப்பேற்பட்ட ஒரு சரித்திர கதை பிரகலாத சரித்திரம் எல்லாரும் கேட்கணும், கர்ப்பமாக இருக்கிற பெண்களால். ஆனால் இப்போ எல்லாம் எதை கேட்குறா? செல்போனில் தள்ளின்னு இருக்கா எல்லாம். அப்புறம் அது பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ஆமாம், அதுவும் அதே மாதிரி நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம். அப்போது குழந்தை என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை, நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுவது அவசியம். இந்த பூமி மாதாவுக்கு நல்ல குழந்தைகளை நாம் சந்ததியை கொடுத்துட்டு போகணும். அதுக்காக தான் எல்லாருமே குழந்தையை பெற்றுக்கொள்வது. இப்போ காசிபர் நினைக்கிறார், இப்படிப்பட்ட குழந்தைங்களை கொடுத்துட்டோமே. அப்போ காசிபர் சொல்கிறார், டேப்பா சிவபெருமான் ரொம்ப கருணை கடவுள், நீங்கள் நல்ல குழந்தைங்க. அவர் சொல்கிறார், ஏன்னா கெட்ட குழந்தைங்க தான். ஆனால் காசிபர் என்ன சொல்கிறாரு, நீ கெட்டவன் சொல்லலை. குழந்தைங்கிட்ட நீங்களாம் கூட பக்கத்து வீட்டுக்கார பையனை பாரு, ஏற்று வீட்டுக்கார பையன் பாரு, அவனை பாரு, இவளை அதெல்லாம் நான் உதாரணம் காட்டக்கூடாது. என்ன சொல்லணும்? குழந்தை, உன்னை மாதிரி ஒரு நல்ல குழந்தைய நான் பார்த்ததே இல்லைடா. என் வயிற்றில் நீ பிள்ளையா பிறக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நீங்கள் ஐஸ் வச்சு அந்த குழந்தை என்ன ஆகும்? நம்ம அம்மா முழுசாக நம்புகிறாங்க, நம்ம அப்பா நம்மளை முழுசாக நம்புகிறார். எக்காரணத்தை கொண்டு தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தை தப்பு பண்ண மாட்டான். பக்கத்து வீட்டுக்கார பையனை பாரு, ஏற்று வீட்டுக்கார பையனை பாரு, அவனை பாரு, அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிக்கிறான், நீ இத்தனை வாங்கிக்கிற, நீ இத்தனை சப்ஜெக்டில் பயில், அதெல்லாம் சொல்லவே சொல்லுவாது. உதாரணம் அடுத்த குழந்தைங்கள காட்டாதீங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன திறமை இருக்கோ அதை சொல்லுங்கள். இப்போ காசிபர் சொல்கிறார், அப்பா நீங்கள் நல்ல குழந்தைங்க, சிவபெருமான் ரொம்ப நல்லவர். சிவபெருமானை போன்று உலகத்தில் கருணை கடவுள் இல்லவே இல்லையா. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானேன்னார். சிவபெருமானுக்கு ஈடு இணையான தெய்வம் வேற தெய்வம் கிடையாது, வணங்குங்கன்னார். மொத்த பேரும் போய் என்ன பண்ணா தெரியுமா? சிவபெருமானை வணங்குறா. வணங்கி முடிச்சாங்க. 1000 வருஷம் தவம். நீங்கள்லாம் கூட இப்போ 2 மணி நேரத்துக்கு தவம் இருக்கிறீங்க. சத்தியமாங்க, பொய் சொல்லலை. எத்தனை சீரியல் இருக்கு, எத்தனை சேனல் இருக்கு? 127 சேனல்னு நினைக்கிறேன். அவ்வளவையும் விட்டுட்டு, டிவியை விட்டுட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த உள்ளங்கை அளவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அத்தையும் விட்டுட்டு இந்த கலியுகத்தில் 2026 இப்போ இந்த நேரத்தில் இவ்வளவு பேர் உட்கார்ந்து கேட்குறீங்கனாலே இது தவம் தானே. இதை விட வேற என்ன தவம் வேணும்? கலியுகத்தில் இதுதான் தவம். இப்போ தவம் பண்ணுறீங்க. இப்போ அந்த தவம் என்பது ஏதோ போய் காட்டுக்கு போய் சூடாக்கிட்டெல்லாம் இல்லை. இந்த சமய சொற்பொழிவு கேட்பது தவம். இதை கேட்குறதே தவம். இப்போ இங்கே பார்க்குறார், தவம் பண்ணுங்கன்னார். யாரை வேண்டி? சிவனை வேண்டி. சரி, சிவபெருமான வேண்டுறாங்க. 1000 வருஷம், 1000 ஆண்டு காலம் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானேன்னார். சிவபெருமான வணங்குற புண்ணியம் கிடைச்சிச்சு. இப்போ சிவபெருமான் அவ்வளவு எளிதாக காட்சி கொடுக்க மாட்டார். 1000 வருஷம் காட்சி கொடுத்தார். என்னப்பா வேணும்னார். 1000 கடவுள் நேரில் பார்த்தா நாமெல்லாம் என்ன கேட்போம்? என்ன கேட்பீங்க நீங்கள்லாம்? நீங்கள் வேறு மேடம், அடுத்த ஒரு ஜென்மம்னு இருந்தால் இந்த ஸ்ரீவெத்தி புத்தூரில் பிறக்கவே கூடாது.
அப்படியா கேட்பீங்க? இல்லைன்னா என்ன கேட்பீங்க? இந்த பென்ஸு காருன்றாங்களே, அது 400 வேலை காரு, ஆமாம், எல்லாத்தையும் கேட்போம். அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் அழியக்கூடியது. என்ன கேட்கணும்? காரைக்கால் அம்மையார் கேட்டா, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும்னு கேட்டா. இரவாத இன்ப அன்பு கேட்டா. என்ன இரவாத இன்ப அன்புன்னா என்னது? செத்து போகாத ஒரு அன்பு. இறைவனிடத்துல நாம வைக்கக்கூடிய அன்பு செத்து போக கூடாது. இன்னொன்று, அவன் நம் பால் வைக்கக்கூடிய அன்புக்கும் என்னைக்கும் குறை இருக்க கூடாது. அதை தான் கேட்டா. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல், ஐயனே மறவாமை வேண்டும். அவளுக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. என்ன டவுட்டு? ஒருவேளை இந்த ஜென்மத்தில் ஏதாவது ஒரு ஆசையை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்து, ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்து, ஒருவேளை நான் ஏதாவது கர்மா பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு பிறவி கொடுப்பியே, அந்த பிறவிலையும் நான் உன்னை மறக்கவே கூடாதுன்னு கேட்டான். முக்தியும் கேட்டா. ஒருவேளை இப்போ அடுத்த ஒரு பிறவி எடுத்துட்டேன்னா அதுலேயே நான் உன்னை மறக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா. கேட்ட உடனே பகவானா அதை கொடுக்குறேன்னு கொடுக்க போறார். அந்த மாதிரி ஒரு சிவபெருமான் நேரில் பார்த்தாச்சு. 1008 அண்டங்களை 108 யுகம் ஆட்சி பண்ணணும். 1008 அண்டம் 108 யுகம். ஒரு யுகத்திற்கு எத்தனை வருஷம்? 60 + 1000 எவ்வளவு? ஒரு யுகத்திற்கு 60,000 வருஷம். 108 யுகத்திற்கு எத்தனை வருஷம் பார்க்கணும்? எவ்வளவு? ஆமாம், 108 யுகம் ஆட்சி பண்றாங்க. தன்னுடைய பேர்ல மகேந்திரபுரி ஒரு நகரத்தை ஏற்படுத்தினார். ஆசுமா நகரம் என்கின்ற ஒரு நகரம். ஒருத்தன் இன்னொருத்தன் பார்த்தான். மலைநாடு என்கின்ற ஒரு பக்கம் அந்த பக்கமாக வச்சுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் மேலை நாடுன்னு ஒரு நாட்டை உற்பத்தி பண்ணி எல்லாம் பண்ணான். இந்த அஜமுகின்னு ஒருத்தி இருக்கா பாரு, அவ ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டா? ஆமாம், அவ தூர்வாசரம் மயக்கி 2 குழந்தைய பெத்தா. வாதாவி இல்லவன்னு. அவங்க 2 பெத்தாலும் அந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்தா. அவன் என்ன பண்ண தெரியுமா? எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறேன்னு. இந்த இல்லவன் இருக்கான அவன் என்ன பண்ணுவான்? எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைப்பான். விருந்து வைக்கும்போது இந்த வாதாபியை அறுத்து விருந்து வச்சிருவான். காயாக கனியாக என்ன வேணாலும் அவன் மாறுவான், உருவம் மாறுவான். காயாக கறி என்ன வேணுமோ அந்த உருவத்தில் மாறி அவன் போய் சமையல் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு முடிப்பாங்க. முடிச்சு அடுத்த வினாடி இந்த இல்லவன் சொல்லுவான், வாதாபி வெளியே வா, வாதாபி வெளியே வானா வயிற்ற கிழிச்சுன்னு வெளியில் வந்துடுவான். அவ்வளவு கொடுமைப்படுத்துவான். அப்பேற்பட்ட ஒரு கொடுமை படுத்துறாங்க. இப்போ பார்த்தாங்க 33 கோடி தேவர்கள். அவங்க அத்தனை பெரிய சிறையில் வைடான்ட்டான். தேவலோகம் நம்ம ஆட்சி. இப்போ இஸ்ரேல்லையும் ஈரான்லையும் நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய யுத்தம் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ஃபுல்லாக மொத்தமும் எது? தேவேந்திர லோகம். இன்னைக்கு அழகான இந்திராணி அலங்காரம் அழகான இந்திராணி. கருப்புசாமியை போய் எல்லாரும் கண்குளிர பார்த்துட்டு வாங்கோ. எப்படிங்கிறார் கருப்புசாமி? உயிரோடு அப்படி குட்டி பையனாக நின்றுட்டு இருந்தா எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கிறார் கருப்புசாமி. இன்னைக்கு அலங்காரம் அவ்வளோ அருமையாக இருக்கு. பார்க்க கண்குளிர காண்பதற்கு 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே அருணகிரி பெருமான் சொல்றார். அந்த மாதிரி இருக்கார். அந்த மாதிரி இவர்கள் மொத்தத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க? இந்திர லோகம் மொத்தமே இவங்க கையை எடுத்துட்டாங்க. இவ கையை எடுத்தா கூட பரவாயில்ல, மொத்தத்தையும் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிறை வாசம் என்று சொல்லக்கூடியதை வச்சுட்டாங்க. சிறையில் அடைச்சாச்சு. கந்தன் கருணை என்னன்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. சிறையில் வச்சிட்டார். சிறையில் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ படுற பாடு இருக்கு பாருங்க. யாரு? இந்த தேவர்கள் என்னென்ன பாடுபடுறாங்கன்னு பார்க்கணும். இந்த பாடுபடுறதுக்கே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்த தட்சன் இருக்கானே, அவன் யாகம் வளர்த்தான். யாகம் வளர்த்த பொழுது தாட்சாயினியை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார். மாமன் வீட்டில் விழா நடக்கிற போது கூப்பிடல. இவன் கூப்பிடாத பொழுது தாட்சாயினி போய் அறிவுரை சொல்றேன்னு போலான்னு போனான். ஆனால் சொன்னா அவன் கேட்கல. அப்போ சிவனை நிந்திக்கின்றான். யாரு? தட்சன். அவன் சுடலையை ஆள்கின்றவன். அவன் என்னது? தோல் ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறவன். அவன் பித்தன் பேயன். அவன் பிணத்தின் சாம்பலை தின்னக்கூடியவன். அவன் தெய்வமே அல்ல. எல்லாம் கொடுத்ததே அவர்தான்.
இப்பயும் ஏறும்போது ஏணிடுவாங்க ஏணி படியில், அப்புறம் ஏறினதுக்கு அப்புறமா ஏணி படியை எட்டி உதைச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவனும் உதைச்சிட்டான். இப்போ அப்படிப்பட்ட சிவபெருமானை நிந்தித்தான், வாயார நிந்தித்தான். இப்போ நம்மாட்களும் செய்யக்கூடிய சில தவறுகள், கடவுளை வணங்கிட்டு கடவுள் நமக்கு ஒன்றும் செய்யலைன்னா நாம என்ன பண்ணுவோம்? கடவுளை சில நேரத்தில் திட்டுறோம், கடவுளை சில நேரத்தில் திட்டுறோம். அப்போ கடவுளை திட்டினால் அதிலிருந்து நேத்தே சொன்னேன், என்ன பாவம் தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோன்னார் வள்ளலார். அது மாதிரி தெய்வத்தை நிந்திக்கக்கூடிய பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது. இப்ப தெய்வத்தை இவர் நிந்திக்கிறார். இப்ப இந்த தேவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, யாகத்துக்கு போனவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா காதால கேட்குறாங்க, நம்மளையா திட்டுறான், பக்கத்து வீட்டுக்காரனை திட்டுறான், எழுத்து வீட்டுக்காரனை திட்டுறான், நம்மளை தான் திட்டலையே. சிவபெருமானை தானே நிந்திக்கின்றார். நம்மை திட்டினா யார் கேட்டது? நாராயணர் கேட்டார், பிரம்மா கேட்டார், 33 தேவர்கள் கேட்டாங்க. இந்த சிவனை நிந்தித்ததை காதால் கேட்டதனாலே 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேல 33 தேவர்கள் துன்பப்பட்டாங்க. எத்தனை ஆண்டு? 60 லட்சம் ஆண்டு காலத்துக்கு மேல. ஒவ்வொருத்தருடைய துன்பத்தை நான் இப்ப சொல்றேன், என்ன மாதிரி துன்பம் அனுபவிச்சாங்கன்னு பாருங்க. இவன் நேரா போனார், சூரிய பகவானை கூப்பிடுறார். யாரங்கே? அந்த சூரியனை கூப்பிடு. சூரியாங்க வந்தார். உன் பேர் என்ன? தினகரன்னு சொல்லுவாங்க, ஆதித்தேன்னு சொல்லுவாங்க, சூரியன். ஏன்னா ஒருத்தனுக்கு இத்தனை பேரடா. அப்புறம் வேற என்ன? சூரிய பகவான்னு சொல்லுவாங்க. பகவான் எந்த யூனிவர்சிட்டியில் வாங்கின பட்டம்? பகவானை தூக்கி போடு. சரிங்க, சூரியங்க. ஆமாம், என்ன வேலை? தினமும் கிழக்கில் உதிப்பேங்க, மேற்கில் அமர்ந்துருவேனுங்க. எல்லா ஜீவன்களுக்கும் நான் ஜீவனாக இருக்கிறேனுங்க, எனக்கு தினகரன்னு பேருங்க. இந்த சித்திர வைகாசி ஆணி ஆடி இதில் எல்லாம் ரொம்ப காய்கறியாமே, அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கவே கூடாது. சரிங்க, இங்கே எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படிங்க? இந்த ஊட்டி, சிம்லா, கொடைக்கானல், குலு குலு மணாலி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கணும் இந்த எது மகேந்திர வீர மகேந்திரபுரி. சரிங்க, சின்ன வேலை தான். போ. யாரங்க? இவனை உதைச்சி வெளியில தள்ளு. இல்லைங்க, நானே போயிடுறேனுங்க. சூரியன் வெளியில் வந்துட்டாச்சு. அதுக்கு அடுத்து சந்திர பகவான் நடுங்கிட்டு போறார். யாரங்க? இன்னொருத்தர் இருப்பானே, ராத்திரில வருவானே, அவனை கொஞ்சம் உள்ள கூப்பிடு. உள்ள வந்தார். ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் சோமநாதன்னு பேருங்க, சந்திர பகவான்னு பேருங்க, மதின்னு ஒரு பேர். என்னடா இது, தமிழ் டிக்ஷனரி பார்க்கணும், ஒன்றும் விளங்கலை. உன் பேர் என்ன? சந்திரன். ஆமாம், பாதி நாள் தேயிற பாதி நாள் வளர்றியாமே, என்ன வேலை இதெல்லாம்? ஒழுங்கா இருக்க மாட்டியா? மாமனார் கொடுத்த சாபங்க, அதனால். சரி சரி, இனிமே எப்பயும் முழு பௌர்ணமியாக இருக்கணும். எங்கள் பிள்ளைங்க சந்திரா வானா வரணும். எதுக்குங்க? எங்கள் பிள்ளைங்க ஃபுட்பால் விளையாடுவாங்க, உன்னை வச்சு தான் கற்றுக்குறாங்க. என்ன விளையாடுறாங்க? ஆமாம், ஃபுட்பால் விளையாடுறாங்க. சரிங்க, பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் போயிட்டு வருவார், மற்ற நாளெல்லாம் மறைஞ்சி வாழ்வார். யார் அவர்? சந்திர பகவான். அடுத்ததா யாரங்க? உன் பேர் என்ன? என் பேர் யம தர்ம ராஜாங்க. என்னது? கூற்றுவேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னையா பேர் வச்சுக்கிறானுங்க, ஒன்றும் விளங்கலை. ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னா உயிர் வேற உடம்பு வேற கூறுபடுத்துவதனால எனக்கு கூற்றுவேன்னு பேருங்க. சரி, இந்த உயிர்களை பிடிக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது. அப்புறம் என்னமோ ஒரு பேர் சொன்னியே, காலன்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலம் தவறாமல் வந்துடுவேனுங்க. எதுக்கு? உயிரை பிடிக்கிறதுக்குங்க. அந்த வேலை இங்கே வச்சுக்க கூடாது. எங்க? அங்கே வா. ஸ்ரீவல்லிபுத்தூர் மாரியம்மன் கோயிலில் மணி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. 1 மணி ஆச்சுன்னா 1 மணி அடி, 2 மணி ஆச்சுன்னா 2 மணி அடி, 3 மணி ஆச்சுன்னா 3 மணி அடிக்கணும். காலம் காட்டுற மணி அடிக்கணும். என்ன வேலை யமதர்மராஜாவுக்கு? காலம் காட்டுற மணி அடிக்கணும்.
அடுத்து பார்த்தார். யாரங்கே அந்த தலையெழுத்தெல்லாம் எழுதுவான் பாரு, அவனை கூப்பிடு கொஞ்சம். யார் அவன் தலையெழுத்தை எழுதுருவேன்? இந்த பிரம்மான்னு ஒருத்தர் இருப்பான்ல, நல்ல தலையெழுத்தை எழுத மாட்டேன்றான். அவன் பதவியை முதல்ல பிடுங்கணும். ஒழுங்காக தலையெழுத்தை எழுதலாமல், எல்லாரையும் கோட்டீஸ்வரனாக படைக்கலாமல். ஒருத்தனை கோமநாண்டியாக படைக்கிறான், ஒருத்தன் பிச்சைக்காரனாக படைக்கிறான், ஒருத்தனை டாட்டா பிர்லாவாக படைக்கிறான், ஒருத்தனை அம்பானியாக படைக்கிறான். என்ன வேலை இதெல்லாம்? ஒழுங்காக படைக்கலாமல்ல. அவனை கூப்பிடுங்க. உன் பேர் என்ன? மரியாதை இல்லாமல்லாம் பேசாதீங்க. நான் உனக்கு பாட்டேனுங்க. பாட்டனா? ஆமாம். உங்கள் அப்பா காசிபர் இல்லைங்க? ஆமாம். காசிபருக்கு அப்பா மரீஷிங்க, மரீஷிக்கு அப்பா பிரம்மாங்க, பிரம்மாவுக்கு அப்பா நாராயணன். நான் உனக்கு பாட்டேனுங்க. அப்போ வயசாயிடுச்சு. சரி, என்ன வேலை செய்கிற? அது வாங்க, எல்லார் தலையெழுத்தையும் எழுதுறேனுங்க. அந்த வேலையை நாங்களே பார்த்துக்குறோம், எங்கள் தலையெழுத்தை நாங்களே எழுதிக்கிறோம். நீ என்ன பண்ணுற? ராவுகாலம் தெரிய மாட்டேந்து, யமகண்டன் தெரிய மாட்டேந்து, சஷ்டி தெரிய மாட்டேந்து, பிரதோஷம் தெரிய மாட்டேந்து, அமாவாசை தெரிய மாட்டேந்து, கிருத்திகை தெரிய மாட்டேந்து, பௌர்ணமி தெரிய மாட்டேந்து, எங்கள் பிள்ளைங்களுக்கு வெள்ளிக்கிழமை தெரிய மாட்டேந்து, செவ்வாய்க்கிழமை தெரிய மாட்டேந்து. நீ என்ன பண்ணுற? நேராக போய் வீடு வீடாக போய் பஞ்சாங்கம் பார்த்து படிக்கிற. யாருக்கு வேலை? பிரம்மாவுக்கு வேலை என்னது? பிரம்மாவுக்கு வேலை பஞ்சாங்கம் பார்த்து படிக்கிற வேலை. இப்போ அந்த பஞ்சாங்கம் பார்த்து படிச்சிடுறார் அவர் போய். ஏன்னா நல்ல நாள் பொல்ல நாள் தெரியாமல் எங்கள் பிள்ளைங்க பலான கடைக்கு போகிறாங்க. அதனால தான் நாள் பார்த்து சொல்லுன்னு. சரி, சொல்லியாச்சு. சரி, இதெல்லாம் முடிஞ்சதா? அடுத்து கூப்பிடுறார். யார் அங்கே? அந்த காக்கும் கடவுளாமே, அவரை வர சொல்லு. வந்தார். உங்கள் பேர்? திருமால்னு சொல்லுவாங்க. 8 லட்சுமிக்கு நாயகன்னு சொல்லுவாங்க, நாராயணன்னு சொல்லுவாங்க, கோவிந்தான்னு சொல்லுவாங்க. ஏயா ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறதுல ஊருக்கு ஒரு பேர் வச்சுட்டு அலைவார் போல் இருக்குது. அப்புறம் இன்னொரு பேர் கூட இருக்குதுங்க. என்னது? காஞ்சிபுரத்தில் வரதராஜர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வரம் கொடுக்குற வரதராஜர். என்ன வேலை? வரம் கொடுக்குற வேலை. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வீடு வீடா போய், ஆமாம், எத்தனை பொண்டாட்டி? 8 லட்சுமி. எத்தனை லட்சுமி? 8 லட்சுமி. ஏன் 1 லட்சுமி போதாதா உனக்கு? இல்லை, அது கொடுத்தாங்க, நானும் கட்டிட்டு. சரி, வீடு வீடா போய் சார் வர வேணுமா? சார் வர வேணுமா? சாயங்காலத்துக்கு வாயா, இப்போ தான் பேப்பர் படிச்சுன்னுக்கிறேன். சார் வர வேணுமா? வெள்ளியை தங்கமாக மாற்றி கொடு. நாமெல்லாம் இல்லாமல் போயிட்டோம். இரும்பை கொடுத்தே தங்கமாக மாற்றி இருக்கலாம். இரும்பை கொடுத்தே என்ன பண்ணியிருக்கலாம்? தங்கமாக மாற்றி இருக்கலாம். ஏன்னா தங்கம் விற்கிற விலைவாசிக்கு மாற்றி இருக்கலாமல்ல. வாசப்படியே நம்ம தங்கமாக மாற்றிக்கலாம். வரந்தானே கொடுக்க வந்துக்கிறேன். வாசப்படியை தங்கமாக மாற்றிட்டு போ. ஏன் மதில் சுவரை கூட தங்கமாக மாற்றி கொடுத்துட்டு போ. வரம் கொடுக்கறதுக்கு தானே வந்தேன். சொன்னதை செய்ப்போ, இல்லைன்னா சிறையில் வச்சிருவார் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி வேலை செய்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். இந்த 33 தேவர்களுக்கு தலைவன் இந்திரனாக இருக்கக்கூடியவன். அவனை கூப்பிடு. உன் பேர் என்ன? தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன் பேரு, இந்திரன் பேரு, தேவலோகத்தை ஆட்சி பண்ற. அதை தான் நான் தான் பிடுங்கிட்டேனே. இப்போதான் ஒன்றும் இல்லாத. ஆமாம், என்ன வேலை? தினமுங்க அந்த பூவை கொண்டு போய் சிவபெருமானுக்கு தாமரை பூவினாலே அர்ச்சனை பண்ணுவேனுங்க. என்ன தாமரை? தங்க தாமரைங்க. என்ன தாமரை? தங்க தாமரை. அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இது சிவனை பூஜிக்கக்கூடிய வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமாம், இந்த விட்டமின் ஏ, பி, சி, டி எல்லாம் ஒன்றுத்துலேயே கிடைக்குதாமே. உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் ஒன்றுத்துலேயே கிடைக்குதாம். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எல்லாம் ஒன்றுத்துலேயே கிடைக்குதான். அது என்ன பொருள்?
ஒன்றும் தெரியலையா ஐயா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? ஏபிசிடி எல்லாம் ஒன்றுத்துலேயே கிடைக்குதான். அடா அந்த கடலில் நீந்துமேங்க. ஆங்க என்னது? இந்த கடலில் நீந்தோம்ல, அதை தாங்க சொல்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறாங்க, அதனால் போய் தினமும் போய் வீடு வீடாக கதவை தட்டி யாருக்கு என்ன ஜாதி மீன் வேணும் என்று கேட்டு அந்த மீனை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கிற வேலை தேவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. கதவு தட்டுறார் போய் இந்திரன். வணக்கம்மா. ஏய்யா 4 மணிக்கு வந்து கதவை தட்டுறா ராப்பிச்சக்கார மாதிரி. யாருக்கு? தேவேந்திரனை சொல்கிறான் அந்த அம்மா. இல்லை மீன் பிடிக்க போகலான் இருக்கேன், என்ன மீனுங்க வேணும்? யாருக்காவது மீன் வகை தெரியுமா? என்ன மேடம் இதெல்லாம் கேட்டால் நாங்கள் இப்போ போய் பப்ளிக்காக கேட்டால் சொல்ல முடியுமா? நேற்று தான் கருட புராணம் சொல்லிக்கிறீங்க, நாங்கள்லாம் சுத்த சைவத்திற்கு மாறிவிட்டோம் அப்படின்றீங்களே. அப்போ அந்த மீனை கேட்டு அந்த வகையான மீனை பிடிச்சி பூக்கூடையை சுமந்து இறைவனை பூஜித்தவர்கள் என்ன கூட சுமக்கிறாங்க? மீன் கூடையை சுமக்கிறாங்க, நாற்றம் எடுத்த மீன் கூடையை சுமக்கிறாங்க. அப்போ எவ்வளவு கொடுமை என்று பாருங்க. ஒரு நாள்னா பரவாயில்லைங்க, ஒரு நாள்னா பரவாயில்ல. எத்தனை நாள்? 60 லட்சம் ஆண்டு காலத்திற்கு மேலே. ஏன்னா 1008 அண்டத்தை 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 கணக்கு பண்ணுங்க எவ்வளவுன்னு. அப்போ அத்தனை ஆண்டு காலமும் இந்த தேவர்கள் துன்பப்படுகிறார்கள். அப்படி துன்பப்பட்டதற்கு பிறகுதான் பங்குனி உத்தரத்தில் பார்வதி திருக்கல்யாணம் நடந்து குமரக்கடவுள் என்று சொல்லக்கூடியவர் வந்தால் இந்த குறை தீரும். ஏன்னா இவர் கொடுத்துட்டார், என் திருவருள் அன்றி உன்னை எவரும் வெல்லவும் முடியாது கொல்லவும் முடியாதுன்ட்டார் சிவபெருமான். சிவபெருமானை போன்று கருணை கடவுள் உலகத்திலேயே கிடையாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழந்தனில் ஆரூரானை மறக்கலுமாமே. பொன்னும் மெய்ப்பொருளும் தரக்கூடிய பெருமான், போகமும் திருவும் புணர்க்கக்கூடிய பெருமான், அதை விட இன்னொன்று என் பிழை பொறுக்கக்கூடிய பெருமான். குற்றமே குணமாக கொல்லினும் குற்றத்தை கூட யார் மேலே கோச்சிக்கு வாரான்? இந்த தலையெழுத்தை எழுதுறானே பிரம்மா, அவன் மேலே கோச்சி பாறான். என் குழந்தை நல்ல குழந்தை, என் குழந்தை நல்ல குழந்தை, அவன் எழுதின எழுத்து சரியில்லை, அதனால் என் குழந்தை தப்பு பண்ணுது. அவன் நல்ல எழுத்தா எழுதியிருந்தா என் குழந்தை தப்பு பண்ணாதுன்னு வாதாடக்கூடிய ஒரு பெருமான்னா சிவபெருமான். குற்றமே குணமாக கொல்லினும்ன்றார். அப்போ அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு பார்வதி திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் அதாவது அவதாரம் நடக்கணும். இவங்க கல்யாணம், ஏன்னா சிவபெருமானும் பார்வதியும் பிரிஞ்சு இருக்கிறதுனால நிகழ்வு நடைபெறாது. பங்குனி உத்தரத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. என்னைக்கு பங்குனி உத்தரம்? ஏப்ரல் 1ன்னு நினைக்கிறேன். 31/3 லாஸ்ட், இந்த மாதம் லாஸ்ட் வந்து பங்குனி உத்தரம். அப்போது அந்த பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் எல்லா சாமிக்குமே பங்குனி உத்தரத்தில் தான். வள்ளி, முருகப்பெருமான், தெய்வ யானைக்கு, பாமா, ருக்மணி, கிருஷ்ணருக்கு, சீதைக்கு, ராமருக்கு, இருக்கக்கூடிய தாட்சாயினி, சிவபெருமானுக்கு, பார்வதிக்கு, பரமசிவனுக்கு, எல்லா தெய்வத்திற்கும் மட்டுமே கல்யாணம் பங்குனி உத்தரத்தில். ஒன்றை தவிர ஒரே ஒருத்தருக்கு பங்குனி உத்தரத்தை மாற்றி கல்யாணம். யாருக்காவது தெரியுமா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் மட்டும் மாறுபடும். என்னைக்கு? கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் கல்யாணம். இப்போ நாம மனிதராக பண்ணக்கூடிய கல்யாணம் இல்லை, மனிதர்கள் எல்லாம் சித்ரா பௌர்ணமி அப்போ கல்யாணம் பண்ணுறோம், அது வேற. முதல்ல எப்போ ஆண்டவனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா கார்த்திகை மாதம் சோமவாரம். அதை வச்சு தான் சோமவார விரதம் என்று சொல்லக்கூடியதை நாம் எல்லாம் கடைபிடிப்பதற்கான அடிப்படை காரணம். இப்போ பங்குனி உத்தரத்தில் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் திரு கைலாயத்தில் இருக்கிறாங்க. 33 தேவர்கள் போய் வணங்குறாங்க. சுவாமி, தேலுக்கு பதவி கொடுத்தா கொட்டிக்கிட்டே இருக்கும் சுவாமி. இப்போவும் நிறைய பேர் பதவி வந்தா நிறைய ஆடுவாங்க. நான் யார் தெரியுமா? எனக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? ஆமாம், சில நேரத்தில் இந்த பதவி இருக்கே அது அவ்வளவு எளிதாக இருக்கு, அந்த மாதிரி ஆடுவாங்க. அதனால் இந்த சூரபதமன் கிட்ட பதவியை கொடுத்துட்டு இருக்கிறார் சிவபெருமான். எங்களை படாத பாடுபடுத்துகிறான் சுவாமி, பூக்கூடை சுமந்து கொண்டிருக்கிறோம்,
இந்த சீர்காழி என்று சொல்லக்கூடிய தலத்திலே மூங்கில் வடிவாக இருந்து சிவபெருமானை பூஜை செய்தான். இந்த நேரத்தில் தான் யாரு? இந்திரன். அங்கதான் இந்திராணியும் பூஜை செய்தாள். அங்கதான் உட்காந்து பூஜை பண்ணாங்க சீர்காழியில். அப்போ பூ கிடையாது, பூஜை பண்றதுக்கு கூட பூ கிடையாது. அப்பதான் விநாயக பெருமானை வணங்கி அப்ப சொல்றார், அகத்தியர் ஆகாச கங்கையை கொண்டு வந்தார். அந்த ஆகாச கங்கையை தட்டி விட்டதற்கு அப்புறம் தான் அந்த காவேரி என்கின்ற நதி பெருக்கெடுத்து ஓடியது. காகத்தினுடைய வடிவத்தை தாங்கி போய் தட்டி விட்டார், அதனால அது காவேரின்னு பேரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, அதை காகத்தை கொட்ட போனார் அகத்தியர். திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் தான் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். யாருக்கு? அகத்தியருக்கு. அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த தலையில் குட்டி கொள்ளுகிற வழிபாடு. எப்போ? இந்த சூரபதமனுடைய கொடுமையான ஆட்சியில் தான் நமக்கு காவேரி கிடைச்சது. அது வரைக்கும் நமக்கு காவேரியே கிடையாது, அப்பதான் கிடைக்குது. அப்போ இறைவனை பூஜிக்கணும். இப்ப பார்த்தார், இறைவன் நினைக்கிறார், சரி இப்போ அவ்வளவுதானே, முருக கடவுள் தோன்றணும். எல்லாரும் ஐயப்ப சுவாமியை தான் ஆணுக்கு பிறந்தவர், ஆணுக்கு பிறந்தவர், ஆணுக்கு பிறந்தவர்னு. ஆனா ஆணுக்கு அவர் பிறக்கல, அதான் நிஜம். அரி என்ன ரூபத்தில் இருந்தார்? மோகினினா யாரு? பெண் தானே. அப்புறம் எப்படி? அவர் மோகினி அவதாரத்தில் இருந்தார், ஆனா அப்போ பெண் தானே. ஆனா பக்கத்தில் இருக்கிற பார்வதி அம்மையாருக்கே சம்பந்தம் கிடையாது. முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவருடைய அவதாரம் என்று சொல்லக்கூடியது சத்யோஜோதம், வாமபேதம், அகோரம் என்று சொல்லக்கூடிய 5 முகம். அப்ப அந்த தத்புருஷம் என்று சொல்லக்கூடிய அதோடு சேர்த்து அதோ முகத்தோடு 6வது முகமாக 5 நெற்றிக்கண்ணில் இருந்து 6வதா இன்னொன்று அதோ முகம்னு ஒரு முகம் இருக்கு. அது யாருக்குமே தெரியாது. சிவபெருமானுக்கு 5 முகத்தை மட்டும்தான் காட்டுவார். அதோ முகம் யாருக்கும் தெரியாது. ஏன்? ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடியது அந்த முகம். அப்படிப்பட்ட ஒரு முகத்தில் இருந்து 6 தீப்பொறிகள் வந்தது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய. உலகம் உய்வதற்காக வந்து உதிக்கிறார். அப்படி உதித்து முடித்த அடுத்த வினாடி பார்த்தார், 6 நெருப்பு பிழம்பு. ஓட ஆரம்பிச்சா யாரு? பக்கத்தில் இருக்கிற அம்மாவே பயந்து ஓடினா. நவ வீரர்கள் அவ காலில் இருக்கக்கூடிய நவரத்னத்திலிருந்து தோன்றினாங்க. வீரவாக தேவரிலிருந்து எல்லாரும் தோன்றாங்க. அதற்கு பிறகு தோன்றிய அடுத்த வினாடி அவங்க ஓட ஆரம்பிச்சா, போனவ திரும்பி வந்து பார்த்தா கையில குழந்தை. என்னது அது? நெருப்பாய் இருந்தது, நீருக்கு போச்சு. கங்கை வற்றியது, கடல் வற்றியது, எல்லாமே வற்றியது. மறுபடியும் அனல் புனல் என்று சொல்லக்கூடியது நீரிலிருந்து நெருப்பா வந்தது, நீருக்கு போச்சு, மண்ணானது. அதற்கு பிறகு ஆகாய மார்க்கமாக என்ன பண்றாங்க? அரு குழந்தை என்று சொல்லக்கூடிய சரவண பொய்கையிலே தாமரை இதழ்ல 6 குழந்தைகளாக தவழ்கிறார்கள். இந்த குழந்தைக்கு எடுத்து பால் கொடுக்கல. கிருத்திகை மாதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பணித்தார். அந்த 6 பெண்கள் எடுத்து திருமார்பகத்தில் அம்பாள் கொடுக்கல, 6 கிருத்திகை பெண்கள் கொடுக்குறாங்க. ஏன்? நாம் எல்லாம் நாளைய தினத்தில் என்ன விரதம் இருக்கணும்? கிருத்திகை விரதம் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த திருக்கார்த்திகை பெண்களுக்கு தவம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன? சுவாமி முன் ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? தவம் பண்ணுறாங்க. என்ன தவம்? சுவாமி உங்களுக்கு ஒரு திருக்குமாரர் பிறக்கணும், அந்த திருக்குமாரருக்கு எங்கள் திருமார்பகத்தில் பாலை கொடுக்கணும்னு தவம் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணாங்க? இறைவன் அவர்கள் திருமார்பகத்தில் பாலை கொடுப்பதற்காக 6 குழந்தைய கொடுத்தா. ஒருத்திக்கு 1 கொடுத்தார் பாருங்க, எப்படி எப்பேற்பட்டவர் பாருங்க. ஒருத்திக்கு, ஏன்னா ஒரே குழந்தை கொடுத்தா 6 பேரும் அடிச்சுக்குவாங்க. இது எனக்குன்னு 6 பேருக்கும் கொடுத்துட்டாச்சு. இப்போ அம்பாள் பார்க்கிறா, இது என்னங்க இது 6 பேர் இருக்காங்க, நான் யாரை தூக்குறது? ஒருத்தர் சிரிக்கிறார், ஒருத்தர் தூங்குறார், ஒருத்தர் விளையாடுறார், ஒருத்தர் கொஞ்சிறார், ஒருத்தர் அழுகிறார், ஒருத்தர் பால். இப்படி 6 பேர் 6 வேலையை செய்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா போனா சரவண பொய்கைக்கு 6ஐயும் அப்படி என்ன பண்றது? 6 பேரும் ஓடி வந்தா என்ன பண்ண முடியும் தாயால? 6த்தையும் ஒன்னா தூக்கும் போது ஒன்றாக கைப்பட்டதனால சேர்ந்தது. சக்தியினுடைய கைப்பட்டு 6 முகம், 12 கரங்கள், 18 கண்கள், திருவடி மட்டும் 2. எல்லா கடவுளுக்கும் கை அதிகமாக இருக்கும், தலை அதிகமாக இருக்கும். ஆனால் என்னது அதிகமாக இருக்காது? திருவடி மட்டும் 2 தான் இருக்கும். ஏன்?
பரஞானம் அப்பரஞானம்னு பேர். 2 ஞானம் இருக்குது. இந்த லோகத்துக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம், பரலோகத்திற்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஞானம். அந்த 2 ஞானம் தான் 2 திருவடியாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த பிறவியிலே, மனித பிறவியிலே இந்த அறிவை வைத்து, 6வது அறிவை வைத்து, அந்த அறிவை கொண்ட ஆண்டவன் திருவடியை வணங்கிட்டா இந்த லோகத்திலையும் சுகமா வாழலாம், அந்த லோகத்திலையும் சுகமா வாழலாம். அந்த லோகத்துக்கு போனால் சுகமா வாழலாம். அப்படிப்பட்ட ஒன்று இரவு சேர்த்து கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ நேராக திருக்கைலாயத்துக்கு வந்தாச்சு. பிரம்மா எப்பயும் தினமும் சிவனை வந்து வணங்குறது வழக்கம். யார? சிவனை வந்து வணங்குறது வழக்கம். இப்போ சிவனை வந்து வணங்கும் பொழுது பிரம்மாவுக்கு வீரவாக தேவர் அங்கே நிற்கிறார், முருகப்பெருமான் நிற்கிறார். வணங்காமல் போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறார்? பிரம்மா, நாம் எவ்வளோ பெரிய ஆள், நாம் எவ்வளோ பெரிய ஆள், நேற்று பேஞ்ச முளையில் இன்னைக்கு முளைச்ச காலம். யார்? முருகப்பெருமான். அதனால் நம்ம வணங்க வேண்டான்னு போயிட்டார். நீங்கள் இங்கேருந்து காவேரிக்கு போய் காவேரியில் குளிக்காமல் வந்தால் காவேரிக்கு நஷ்டம் கிடையாது. காசிக்கு போய் காசியில் இருக்கக்கூடிய கங்கை அழுக்காய் இருக்குன்னு கங்கையில் குளிக்காமல் வந்தால் கங்கைக்கு நஷ்டமா, இல்லை காசி விஸ்வநாதருக்கு நஷ்டமா? இல்லை இல்லை, நமக்கு தானே நஷ்டம். கடவுளை வணங்குவதில் என்ன அகந்தை? நமக்கு என்ன அகந்தை இருக்குது? போனோமா இருகரம் குப்பி வணங்க வேண்டியது தானே, இல்லை ஒரு வணக்கத்தை போட்டு போக வேண்டியது தானே. அவர் செய்யலை, உள்ளே போனார், சிவனை வணங்கினார். இப்போ வீரவாக தேவர்கிட்ட யார் அவர்னார்? நான் முகன்னார். சரி, நான் அழைக்கிறேன், அழைப்பு. வீரவாக தேவர் குசும்பு பிடிச்சவர். அவர் போனார், ஹோய்னார். யார்? உங்களைத்தான். ஹோய், 4 முகம் அழைக்குது, 6 முகம்னார். ஓய், 4 முகம் அழைக்குது, 6 முகம்னார். இப்பயும் நம்ம ஆட்கள் சில மந்திரிகள் அப்படி தான் இருப்பாங்க. கூப்பிட்ட உடனே வந்தார். பேர் என்ன? நான்முகன். என்ன வேலை? யார் கேட்குறது? முருகர் கேட்குறார். என்ன வேலை? படைக்கும் தொழில். எதை கொண்டு? நான் இப்போ பேசுகிறேன்னா எதை கொண்டு? அவன் அருளாலே. அவன் மட்டும் கொஞ்ச நேரம் என் தொண்டையை கட்டினான்னா என்ன ஆகும்? ஏன் கதி? அதோ கதி தானே. இல்லை, ஆசைப்பட்டு நம்ம ஐயா ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? மத்தியான சாப்பாட்டில் நல்லா வெளுன்னு உக்காந்துட்டு என்னது சில பொருளெல்லாம் நாங்கள் சாப்பிடவே முடியாது. பூசணிக்காய், சுரக்காய், பாவக்காய், கோவக்காய், அதுக்கப்புறம் வந்து கோஸு, ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்ரு, இதெல்லாம் நாங்கள்லாம் சாப்பிடவே முடியாது. இதெல்லாம் எப்போவுமே எடுக்க முடியாது. இப்போ தானே இல்லை, எப்போயும் எடுக்க முடியாது. இதெல்லாம் எடுத்தோன்னா என்ன ஆகும்? ஆமாம், தொண்டை கட்டி போயிடும். அப்புறம் உபன்யாச சிம்மம் பேபே சிம்மமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகிடும். அவன் என்ன பண்ணுறது? இப்போ சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்? இறைவன் திருவருளை கொண்டுணும். அகந்தை இருக்கக்கூடாது. எவ்வளவு படிச்சு வேணாலும் இருக்கலாங்க, அகந்தை இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். ஆண்டவனிடத்தில் போய் என்ன வைராக்கியம்? ஆண்டவனிடத்தில் போய் நமக்கு என்ன வீம்பு? ஆண்டவனிடத்தில் போய் நம்மளுடைய நான் என்கின்ற அகந்தை எதற்கு? இப்போ இவர் சொல்றார், இறைவன் திருவருளை கொண்டுன்னா முடிஞ்சு போயிருக்கும். இவர் சொன்னாரு, வேதத்தை கொண்டுன்னார். வேதம் எதில் அடக்கம்? பிரணவத்தில் அடக்கம். பிரணவம்னா என்னன்னார்? சும்மா போடுற மந்திரம் தானேன்னு இவர் கற்றுக்கல. சிவபெருமான் படைக்கிற தொழிலை கையில் கொடுத்தாருல்ல, கையில் கொடுக்கும் பொழுது பிரணவத்தினுக்கு பொருள் சொல்கிறார். இவர் பாட்டுக்கு ஆனி எங்கேயோ பார்த்துன்னு இருந்தார். படைக்கிறத தெரிஞ்சால் போதாதா? படைக்கிறத தெரிஞ்சால் போதாதா? இது வேற பிரணத்தை. அது என்ன தெரியல. இன்னொரு விஷயம், இந்த ஓம் போட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய மந்திரம் வந்து பிழை இல்லாமல் வரும்னு அர்த்தம். ஓம் போட்டிங்கன்னா தப்பாக நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அந்த பிரணவத்துக்குள் அதை அடங்கிடும்னு அர்த்தம். முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவருடைய அவதாரம் நடந்து முடிந்த அடுத்த வினாடி பிரம்மா வந்தார். வந்தவர் சொல்றார், நான் வேதத்தை கொண்டு படைக்கிறேன்னார். வேதம் என்று சொல்லக்கூடியது எதில் அடக்கம்? பிரணவத்துக்குள் அடக்கம். பிரணவத்துக்கு பொருள் சொல்லுங்கள்னார். பிரணவத்துக்கு பொருள். சும்மா போடுற மந்திரம் தானே விட்டுட்டார். பிரணவம்னா என்னது? இப்போ எல்லாருக்கும் தெரியணும். பிரணவம்னா என்னது? ஒரு கேள்வி வருது. ஒன்றும் இல்லைங்க, புதிய புதிய ஆற்றலை தரக்கூடியது பிரணவம்.
அப்போனா புதிய புதியனா என்னது? இப்போ நான் புதுசாக ஒரு டிசைனில் ஒரு புடவை கட்டின்னு இருக்கேன்னா அது பிரணவத்துக்குள் அடக்கம்னு அர்த்தம். நான் புதுசாக ஒரு வார்த்தை உச்சரிக்கேன்னா அது பிரணவத்துக்குள் அடங்கும்னு அர்த்தம். புதுசாக ஒரு பொருள் விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார்னா அது பிரணவத்துக்குள் அடக்கம்னு அர்த்தம். புதிய புதிய பொருளை கொடுப்பது, புதிய புதிய வார்த்தையை கொடுப்பது, புதிய புதிய அர்த்தத்தை கொடுப்பது, புதுமையை தரவல்லது பிரணவம். அப்போ பிரணவத்தை கொண்டுதான் இந்த உலகம் எதில் இயங்கிட்டு இருக்கு? பிரணவத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் ஷார்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா ரொம்ப விளக்கமாக போனால் தெரியாது, அதுக்காக சொல்கிறேன். புதிய புதிய ஆற்றலை தரவல்லது பிரணவம். சரி, இப்போ சொல்லணுமா இல்லையா? இவர் சொல்லலை. சொல்லாதவர் என்ன பண்ணிட்டார்? தலையில் ஒரு குட்டு வச்சு சிறையில் அடைச்சிட்டார். அடைச்ச அடுத்த வினாடி பார்த்தார், பிரம்மா படைக்கிற தொழில் நின்று போச்சு. என்ன தொழில்? படைக்கிற தொழில் நின்று விட்டது. இப்போ படைக்கிற தொழில் நின்று விட்டால் யார் படைக்கிறது? படைக்கிற தொழில் முருகனே கையில் எடுத்தாராம். எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஏன்னு சொல்லுங்க. அவன் படைக்கிற போது நாமெல்லாம் பிறக்காமல் போயிட்டோமே. நல்ல எழுத்தா எழுதியிருப்பான்ல, நல்ல எழுத்தா எழுதியிருப்பார்ல. அதனால் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, ஆலகால விஷத்தை சிவன் உண்டார்னு மட்டும் தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்து இன்னும் 2 கதை இருக்குது. 3 பகுதியாக பிரித்தாங்க. ஒரு பகுதி சிவபெருமான் சாப்பிட்டார், ஒரு பகுதி நாராயணர் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார். பிரம்மாவுக்கு வந்த ஒரு பகுதியை 3ஆக பிரிக்கப்பட்டது. பிரம்மாவுக்கு வந்த பகுதியை 3ஆக பிரித்தாங்க. எனக்கும் இந்த புராணம் தெரியாது. வடநாட்டில் நான் டெல்லியில் ஒரு இடத்துல பேச போகும்போது அங்கே ஒரு ஐயா சொன்னார். அப்போ தான் அவர் சொன்னார், எங்கள் வடநாட்டு புராணத்தில் இந்த கதை உண்டுன்னு அதில் செய்யுள்ள இருந்து எடுத்து கொடுத்தார். அவர் எடுத்து கொடுத்தார். அப்போ சொன்னார், நான்மகன் எப்படி படைக்கிறார்? என்னையா இது? ஒரு பகுதி சிவபெருமான் சாப்பிட்டார், கழுத்தில் நின்று போச்சு. ஒரு பகுதி நாராயணர் உடம்பெல்லாம் பூசிக்கினார், மேனி கருத்து போச்சு, கருமை நிற கண்ணனாக மாறிட்டார். இப்போ பிரம்மா அவருக்கு வந்த பகுதியை 3ஆக பிரித்தார். இப்போ அவருக்கு வந்த பகுதி 3ஆக பிரித்ததில் என்ன ஆயிடுச்சு? ஒரு பகுதியை ஆண்களினுடைய கரு விழியில் வச்சார். 2வது பகுதி பெண்களினுடைய ஸ்தனத்தில் மார்பக பகுதியில் காம்பு பகுதியில் வச்சார். எவ்வளோ ஒயிட்டாக இருந்தாலும் காம்பு கருப்பாக இருக்குமா? ஏன்? அந்த இடத்துல தான் குழந்தைகளுக்கு பால் என்று சொல்லக்கூடியது. அவள் வயிற்றில் பிறக்க இருக்கக்கூடிய குழந்தைக்கு, என்னைக்கோ பிறக்க போற பிள்ளைக்கு அங்க அமுதத்தை சேர்த்து வச்சு கொடுத்துருக்கிறார். 2 பகுதியாச்சா? 3ஆவதா இன்னொரு பகுதி இருக்குல்ல, என்னடா பண்றதுன்னு பார்த்தார். அறிவு இருக்கிறவன் வியாபாரம் பண்ணுறான். ஒரு பகுதியே தொழிலுக்கு எதுக்கு ஆண்களுக்கு வச்சார், ஒரு பகுதியை பெண்களுக்கு வச்சுட்டார். 2 பகுதி முடிஞ்சிடுச்சு. 3ஆவது பகுதி என்னடா பண்ணலான்னா, நம்ம தலையெழுத்தை எழுதுவதற்கு 4 யுகமாக விஷத்தலை எழுதின்னு இருக்கானா அந்த படும்பாவி. என்ன மேடம் நீங்களே இப்படி எல்லாம் திட்டுறீங்க அப்படி தானே கேட்க தோணுது. அவன் ஆலகால விஷத்துல எழுதுறதுனால தான் ஸ்ரீவல்லி புத்தூருக்கு எப்படி வழி நான் கேட்குறேன். அவன் சொல்கிறான், திருநெல்வேலி போயிட்டு இப்படி போயும் வரலாம், இல்லை விருதுநகர் சாத்தூர் இப்படி போயும் வரலாம், சிவகாசி திருமடங்கள் இப்படியும் வரலாம், ராமேஸ்வரத்துலேருந்து இப்படி வரலாம். நான் கேட்குறேன், இவ்வளவு வழியும் சொல்லிட்டான் அவன், 4 பக்கத்துலேயும் வழியை சொல்லிட்டான். நான் கேட்குறேன், ஷார்ட் வழி இல்லையா? என் மூளை என்ன சொல்லுது? குறுக்கு வழி இல்லையான்னு கேட்குது. ஏன்? எடுப்புது எதில் எழுதிக்கிறான்? ஆலகால விஷத்தில் எழுதிட்டான். அதனால் திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது மற்றும் இருக்கக்கூடிய பஞ்சமா பாதக செயலை மனிதர்கள் செய்வதற்கு காரணகத்தா யாரு? நம் தலையெடுத்து ஆழகால விஷத்தினால் எழுதப்பட்ட எழுத்தினால் வரக்கூடியது தான் இவ்வளவு விஷமும். நம்ம எண்ணங்கள் விஷமமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ அப்படிப்பட்ட பிரம்மா இந்த இடத்துல சொல்றாரு, எதை கொண்டு? திருவருளை கொண்டுன்னு சொல்லணும். ஆனால் அவர் திருவருளை கொண்டுன்னு சொல்லாம என்ன பண்ணிட்டார்? பிரணவத்தை கொண்டுன்னு சொல்லலை. அது பிரணவத்துக்கு பொருள் தெரியல. அவரே உட்கார்ந்து படைக்கிறார். யாரு? முருகப்பெருமான் படைக்கிறார். இப்படி முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடியது நிகழ்ந்ததனாலே தேவர்கள் சிறை மீட்ட பெருமான். என்ன பெருமான்? தேவர்கள் சிறை மீட்ட பெருமான்.
ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு ஒரு திருவருள் இருக்கிறது. அப்போ அவரே படைக்க ஆரம்பிச்சுக்கிறார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி தேவர்களை சிறை மீட்ட பெருமாள். அசுரர் கிளைவாட்டி மிகவாலே வசன மிகவேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசைபயில் சடாச்சரம் அதனாலே, இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளைவாட்டி மிகவால அமரர் சிறை மீட்ட பெருமாளே. திருப்புகள்ல சொல்றார் அருணகிரி பெருமான், அமரர் சிறை மீட்ட பெருமாள். யார் அமரர்கள்? இந்த 33 கோடி தேவர்கள் 60 லட்சம் ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்க. இப்போ சூரபதமனுடைய கொடுமை நடக்குது. இந்த கதையெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு முருகப்பெருமான் நினைக்கிறார், ஏன் இவ்வளவு துன்பம்? தட்சனுடைய யாகத்தில் தேவர்கள் பங்கேற்று சிவன் இந்தனையை காதால கேட்டாங்க. உங்களெல்லாம் எதுக்காக இதை கேட்க சொல்றோம்னா, சிவனை ஒருவேளை ஏதேனும் நேரத்தில் நாம திட்டி இருந்தால், இந்த கந்த புராணம் கேட்டா, இந்த முருகப்பெருமானுடைய பெருமை கேட்டா, அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு புராணம் கந்த புராணம். அப்பேற்பட்ட புராணம் இந்த புராணம். கந்த புராணம் தான் நம்மளுடைய சொந்த புராணம். இப்போ முருகப்பெருமான் இந்த தேவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்கிறார். என்ன என்றார்? திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரனை வதம் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான்? சேவலும் மயிலுமாக மாறுறான். ஏன்னா கந்த புராணம் சொல்லிட்டே போறதுக்கு அது ஒரு 10 நாள் தேவைப்படும், புராணம் மொத்தத்தையும் சொல்லணும்னா. அதனால முதல் படை வீடு சொல்றேன், எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு படை வீட்டில் ஒரு கதை இருக்கு. முதல் படை வீடு எது? திருப்பரங்குன்றம். அங்க என்ன நடந்தது? சூரனை வதம் செய்த காரணத்தினாலே தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்கிறார். யார்? இந்திரன் கொடுக்கிறார். இந்திரன் வளர்த்த தெய்வ யானை வளர்த்ததுனால அவளுக்கு தெய்வ யானைன்னு பேரு. அவளை கல்யாணம் பண்ணி திருப்பரங்குன்றத்தில் சந்தோஷமா இருக்கார். சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தலம் எது? திருப்பரங்குன்றம். கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணுமா? திருப்பரங்குன்றத்துக்கு போகணும். திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானே என்ன ரூபத்தில் இருக்கா? யாரு? சிவபெருமானே திருப்பரங்குன்றத்தினுடைய மலை வடிவில் இருக்கிறார். பிள்ளைய தாங்கி கொண்டிருக்கிறாராம். ஏன்? நான் பார்க்காத உலகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு இந்த பூமியில் இருக்கிற அப்பனுங்களே அப்படி பிள்ளைங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் போது, என் பிள்ளைய நான் தூக்காம வேற யார் தூக்குறதுன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கார் திருப்பரங்குன்றத்தில். அதுக்கடுத்து திருச்செந்தூர் தலம். இந்த தலத்தை எத்தனை முறை சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் எனக்கு போனால் அங்கே பார்த்த உடனே இங்கிருந்து போன உடனே என்னென்னமோ கேட்கணும்னு தோணும். 28 வருஷமாக பேசுகிறேன் எங்கே? திருச்செந்தூரில். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன் மாசி திருவிழாவுக்கு. 2 நாள் ப்ரோக்ராம் பேசிட்டு தான் வந்தேன். அப்போது நான் போயிட்டு அங்கே என்னென்னமோ கேட்கணும்னு போவேன். ஆனால் அவனை பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் கேட்க தோணாது. அழுகதான் வரும். அழுதுட்டா கூட பரவாயில்ல, திருப்பி திருப்பி திரும்பி திரும்பி பார்க்க தோணும். எத்தனை முறை பார்த்தாலும் அப்படியே கண்கொட்டாம மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொட 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகன். 2 கண்ணு வச்சானே அந்த படும்பாவி, ஒரு 4000 கண்ணு வச்சிருக்க கூடாதா எங்க அப்பா முருகனை பார்க்கறதுக்கு? நான் சொல்லல, அருணகிரியார் கேட்கிறார். எங்க திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்ப்பதற்காக கேட்கிறார். என்ன சொல்றார்? மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொலை 4000 கண் படைத்திலனே. 2 கண்ணு வச்சானே படும்பாவி, ஒரு 4000 கண்ணு வச்சிருந்தா எத்தனை முறை பார்த்தாலும் சகிக்காம இருக்குமே. நான் படுத்து தூங்கும் போதெல்லாம் அந்த 4000 கண்ணு முன்னாடி அந்த முருகன் வந்துட்டு போவானே. 2 கண்ணு வச்சானே, அவங்க ஒப்ப முட்டு சொத்தாயா குறைஞ்சி போகுது. யாரு? பிரம்மா. நமக்கு 2 கண்ணு தானே வச்சிருக்கிறார். அதனால கேட்டாராம். அப்படி அந்த முருகனை திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரும்பொழுது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திருச்செந்தூர் தலம் என்று சொல்லக்கூடியது மட்டும் ஒரு விசேஷம் என்னன்னா, நீங்க போய் வணங்குற பொழுது இறங்கி போகணும். நீங்க எந்த பக்கம் வெளியில வந்தாலும் ஏறி வரணும். திருச்செந்தூர்னுடைய விசேஷம். ஒரே ஒரு விஷயத்தை திருச்செந்தூர் கதைக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு கதை சொல்றேன். கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் ஆட்சி அப்பெல்லாம்
லூசிங்டன் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர். இது தெரிஞ்சு வச்சுங்க, முருகப்பெருமானுடைய பெருமைக்கு, கந்தன் கருணைக்கு இது ஒன்றே உதாரணமாக இருக்கும். இப்போ அந்த லூசிங்டன் தினமும் முருகப்பெருமானுக்கு அலங்காரத்துக்கு நகை எடுத்து கொடுக்கணும். நகையை கொடுத்துட்டார். இவர் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். நான் வெளியில் போனோம், சீக்கிரமாக அபிஷேகத்தை முடிச்சுட்டார். முடிச்சுட்டு சிவாச்சாரியார் தொட்டு தொட்டு அந்த டவலில் தொட்டு தொட்டு எடுப்பார். அந்த சிலையை வந்து தொட்டு எடுப்பாங்க. முருகனை வந்து ஒரு டவல் வச்சு தொட்டு தொட்டு எடுத்தாங்க. எடுத்த உடனே பார்த்தா இந்த லூசிங்டன் போனார். நகையை கொடுத்துட்டு சீக்கிரம் அலங்காரத்தை பார்த்துட்டு நான் வெளியில் போனேன், சீக்கிரமாக பண்ணு அப்படின்னார். சொன்ன அடுத்த வினாடி இவர் பண்ணிட்டாரு, இல்லைங்கய்யா கொஞ்சம் இருங்க தொடச்சிட்டு போடுறேன். என்ன உங்கள் முருகனுக்கு வேர்க்குதா? எல்லாரும் சிக்கலில் வேர்த்து கேள்விப்பட்டிருப்போம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வேர்ப்பாருன்னு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதா? வேர்க்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வேர்வை உண்டு. இப்போ வேர்த்தது. உடனே சிவாச்சாரியார்கிட்ட அந்த லூசிங்டன் கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி இவர் சொல்றார், ஆமாண்டார். பொய் சொல்ற, அபிஷேகம் முடிச்சிருக்கிற, அதனால அந்த கல் அதுக்கு வேர்க்குது, எங்கிட்டயே பொய் சொல்றியா? யாரெங்கே ஒரு 100 டவல் கொண்டாடினார். 100 டவல், இது நடந்த உண்மைங்க. 100 டவல் கொடுத்தாங்க. 100 டவலையும் முருகப்பெருமான் மீது ஒரு 5 நிமிஷம் போத்தி விட்டாங்க. போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிழிஞ்சா அதிலிருந்து ஒரு சொட்டா தண்ணி விடுது. புது டவலில் தண்ணி எடுக்காது, நல்லா தெரியும் உங்களுக்கே. நல்லா முக்கி வச்சு நல்லா 4 கும்முனதுக்கப்புறம் தான் அது இழுக்கும், உண்டா இல்லையா? ஆனால் அந்த புதிய டவல் பிழிஞ்சா தண்ணி வருது. 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 99, 100 டவல் போத்தினாங்க, பிழிஞ்சாங்க. 100 டவல்லையுமே தண்ணி கீழே சொட்டுச்சு. இப்போ இன்னுமா உனக்கு சந்தேகம்னு சிவாச்சாரியார் மனசில் நினைக்கிறார். என் முருகனை நீ இன்னுமா நம்பல அப்படின்னு அவர் நினைக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற சிவாச்சாரியார், அவனுக்கு நான் ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன்னு பக்கத்தில் இருந்த சிவாச்சாரியார் கண்ணுக்கு தெரியல. லூசிங்டன் என்று சொல்லக்கூடிய அந்த சிலை வடிவில் அதே ரூபத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அந்த லூசிங்டன் கிட்ட கேட்கிறார், லூசிங்டன் இன்னுமா என்ன நம்பல அப்படின்னார். நான் இருக்கேன்னு இன்னுமா நீ நம்பலன்னார். இவருக்கு கையெல்லாம் ஒதுருது. யாருக்கு? லூசிங்டனுக்கு ஒதுருது. சிவாச்சாரியார் 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 முருகன் பேசினா என்கிட்டேன்னார். பைத்தியம் பிடிச்சிச்சு போல. இப்போ நாமெல்லாம் என்ன நினைப்போம்? அப்படி சொன்னா என்ன நினைப்போம்? இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு போலுக்குது. முருகனாவது பேசுறதாவது. 35 வருஷமா நானே இந்த முருகனை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தினமும் அவனை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன், ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன், சந்தன காப்பு பண்ணிட்டு இருக்கேன், பச்சை சாத்தின்னு இருக்கேன், சிவப்பு சாத்தின்னு இருக்கேன். என் கண்ணுக்கே பேசாத முருகன் இவன் காலில் ஷூவை போட்டுட்டு அதை தூக்கி கைட்டி விசிறு அடிச்சுட்டு சாக்ஸோட கோட்டை மாட்டிட்டு உள்ள வரவன் கண்ணுக்கு அந்த முருகன் தெரிஞ்சிருவான் அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த 100 டவல் போத்தி விட்டாரே, போர்வையில் போத்தி விட்டாரு, இன்னுமா இவன் என்ன நம்பாமல் இருக்கிறான். சரி கொஞ்சம் அவனுக்கு காட்டி தான் கொடுப்போமேன்னு காட்டி கொடுத்து அடுத்த வினாடி ஓடி போனார். சாக்ஸை கைட்டினார், கோட்டை கைட்டினார், எல்லாத்தையும் கைட்டி போட்டு வந்து சாஷ்டாங்கமாக விழுந்தார். முருகன் என்னிடத்தில் காட்சி கொடுத்தான், என்னை பேசினான். முருகன் கேட்டான், என்னை இன்னுமா நீ நம்பவில்லை என்று ஒரு புன்சிரிப்பு சிரித்தான். அவன் என்னிடத்தில் பேசினான். இதை சொல்லிட்டார். அன்றைய தினத்திலிருந்து கோட்டை கைட்டிட்டு தான் அந்த லூசிங்டன் கடைசி ரிட்டையர்மெண்ட் காலம் வரைக்கும் உள்ள போய் கருவறையில் போய் முருகப்பெருமானை, அவர் ஒரு கிறித்துவர், முருகப்பெருமான் பாதத்தில் விழுந்து வணங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய விபூதி என்கின்ற பன்னீர் இலை பிரசாதத்தை நெத்தியில வச்சு கடைசி வரைக்கும் முருக நாமத்தை சொல்லிட்டு இங்கிருந்து வாஷிங்டன் போனார். ஆனா இதுக்கப்புறம் தான் கதையே. அவர் ரிட்டையர்மெண்ட் காசை திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வெள்ளி கவசம் செய்து வைத்தார். இன்னைக்கும் லூசிங்டன் என்று சொல்லக்கூடியவருடைய இறந்த நாள் அன்றைய தினத்தில் அந்த வெள்ளி கவசம் என்று சொல்லக்கூடியது முருகப்பெருமானுக்கு சாற்றப்படுகிறது. இன்றைய தினம் வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் சாத்துறாங்க. அதை விட இன்னொரு சிறப்பு, அவர் வரலாறு எழுதினார். தன்னுடைய வரலாற்றை யார்? அந்த லூசிங்டன் எழுதினார். நான் கடவுளை கண்டேன்னார். நான் கடவுளை கண்டேன். அப்போ ஒரு கேள்வி எழுது, எல்லோருக்கும் மனசுல எடும். இந்த புராணத்தை, இந்த வரலாற்றை படிக்கிற பொழுது எங்கு கண்டாய் என்று தெரியும்.
எல்லாரும் நினைப்பீங்க நான் வாஷிங்டன்ல தான் பார்த்தேன்னு. சத்தியமா இல்லை. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் என்ற தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய முருகனை நான் உயிருடன் கண்டேன், தெய்வத்தை நேரில் பார்த்தேன். தமிழ் கடவுள் முருகனை கண்டேன் எழுதினார். தமிழ் கடவுள் முருகனை கண்டேன் என்று எழுதினார். இது ஒன்று போதாதாங்க நம்ம முருகனுடைய பெருமைக்கு? இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்புறமோ நம்பலையோ, வணங்குறமோ வணங்கலையோ, ஆனால் ஒரு ஆங்கிலேயன் பிறவிலேயே அவன் ஒரு கிறித்தவர். அப்படிப்பட்ட ஒரு கிறித்தவர் என்ன நினைக்கிறார்? இறைவனை கண்டேன். எங்கு கண்டேன்? தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் தலத்தில் கண்டேன் அப்படின்ற போது இருக்குமா இருக்காதா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறது தென்காசின்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கு தெரியுமா? முத்துக்குமாரசுவாமி கோயில், திருமலை கோயில். அங்கே ஒரு அம்மா இருந்தா, சிவகாமி பரதேசின்னு அந்த அம்மா பேர். அவள் பிறந்தா ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. அங்கே ஒரு மஸ்தான் வந்து ஒரு மடத்தில் தங்கிட்டு இருந்தார். அந்த மஸ்தானுக்கு போய் இந்த அம்மா தொண்டு பண்ணா. அவருக்கு தொண்டு பண்ணதை அவர் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அப்படி தான் இருந்தார். எல்லாரும் அந்த அம்மாவை தப்பாக பேசினாங்க. தப்பாக பேசின வீட்டில் இடி விடட்டும்னு சொன்னால் இடி விழுந்து போச்சு. ஓடி போய் அந்த மஸ்தான் காலில் விழுந்து அழுதாவை. அழுத போது சொன்னார், எனக்கு ஏன் இந்த வயிற்றில் பாக்கியத்தை கொடுக்கல, இப்பிறவியில் கரு சுமக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல, ஆனால் உனக்கு குழந்தை உண்டுன்னார். யாரு? என்ன? முருகப்பெருமான் தான் உன் புள்ளன்ட்டார். எங்கே இருக்கிறார் அந்த புள்ள? என் புள்ள எங்கே இருக்காருன்னார். இப்போ இருக்கக்கூடிய அந்த என்ன மலை, தென்மலை என்று சொல்லக்கூடிய திருமலையா, திருமலை என்று சொல்லக்கூடிய அந்த தென்காசி தலத்தில் இருக்கக்கூடிய மலையில் போய் அங்கே போய் பகல்லையே போக முடியாது. அவ்வளவு நாகம் இருக்குமா, அவ்வளவு சிங்கம் புலி கரடியெல்லாம் வருமா, அப்படி வருமா. மிருகங்கள் எல்லாம் கொடிய மிருகங்கள், போகிறதுக்கே வழித்தடங்கள் கிடையாது. அந்த இடத்துல போய் பார்த்தா குழந்தையாக முருகப்பெருமான் இருந்தாராம். அந்த குழந்தையை எடுத்து உச்சி மோந்து கொடுத்து இவர் தான் முருகப்பெருமான். பந்தலராஜன் கட்டி அந்த தலம் வந்து பாலடைஞ்சு போயிருந்தது. இந்த அம்மா முயற்சியில் தான் கட்டினாங்க. அந்த அம்மா ஒரு முறை என்ன பண்ணாலும் திருச்செந்தூருக்கு வந்தாலும் எது வாங்க? பாறை கல் வாங்கிறதுக்கு. அங்கே இருக்கிற பாறையை உடைச்சி அவ கட்டலை. வெளியில் தூத்துக்குடி என்று சொல்லக்கூடிய சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பாறையை கொண்டு போய் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலை கட்டினாங்க அந்த அம்மா. அப்படி கட்டுவதற்கு பாறை வாங்குவதற்கும் கயிறு வாங்குவதற்கும் அந்த அம்மா அங்கே வந்தா. சரி, இன்னைக்கு தேராச்சே, தேரை பார்த்துட்டு போயிடலாம், என் பையனை பார்த்துட்டு போயிடலான்னு போனபோது தேர் இழுக்கிறாங்க. இந்த அம்மா கோலமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 5000 ரூபாய் பட்டு புடவையை கட்டிட்டு ஒரு 50 சவரத்தை கழுத்தில் பூட்டிட்டு அப்படியே மேக்கப்பை போட்டுட்டு வந்தாதான் இப்பெல்லாம் மனுஷங்க. பரதேசி மாதிரி இருந்தால் யாராவது பார்ப்பாங்களே? அந்த அம்மா போய் தேரை தொட்டா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் போ பரதேசி அப்படின்ட்டா. அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. உடனே பார்த்தா அந்த அம்மா விட்டுட்டு போயிட்டு, அப்பா ஒரு பெத்த ஆத்தா ஒரு பிள்ளையினுடைய தேரை இழுக்கவானான்னு சொல்லிட்டாங்கடா, அந்த தேர் ஓடவே கூடாது, அங்கே தான் நிற்கணும், நான் தொட்டதுக்கு அப்புறம் தான் ஓடணும், நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு நிஜமாக இருக்குன்னா நீ எனக்கு பிள்ளையா இருப்பேன்னா அந்த தேர் ஓடக்கூடாதுன்னு போய் நேராக கடற்கரையில் போய் உக்காந்துட்டான். நேராக அந்த கடற்கரையில் போய் உட்காந்து அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா தேர் இழுக்கிறாங்க, தேர் நகரவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே யாரோ சிவாச்சாரியார் மேலே இந்த கடற்கரை ஓரத்தில் பேர் சொல்லி சொன்னிருக்காங்க. சிவகாமி பரதேசி என்கின்ற ஒரு அம்மையார் இருக்கா. அந்த அம்மையாரை அழைத்து வந்து அவள் தொட்டால் தேர் அசையும்னு சொல்லிக்கிறாங்க. நேராக இங்கேருந்து போனாங்க. அம்மா யாரம்மா இதில் சிவகாமி பரதேசின்னு கேட்ட உடனே, ஐயா நான் தான், ஒன்றும் இல்லை, உங்களை நீங்கள் வாங்க, உங்கள் பையன் உத்தரவு கொடுத்துக்கிறார், நீங்கள் தொட்டாதான் அந்த தேர் அசையுமா, அந்த தேரை இழுக்க முடியுமா, வாங்க. பரதேசின்னு தெருத்தி விட்ட அடுத்த வினாடி என்ன நடந்தது? போய் உட்காந்து அடுத்த வினாடி கிட்டத்தட்ட 1856 வருஷம்னு ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்த தேரை பிடிச்சி என்ன பண்ணா, வந்தா தொட்டா, மகனே இதை விட ஒரு தாய்க்கு வேற என்னடா வேணும், இதை விட ஒரு தாய்க்கு வேற என்ன வேணும்? அவ தொட்டா இழுத்தாங்க, தேர் நகர்ந்தது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு திருவிளையாடல். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெருமான் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான். உடனே கேட்டுறாதீங்க, திருப்பரங்குன்றத்தில் என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி தான் திருச்செந்தூருக்கும் உண்டு.
திருச்செந்தூரில் என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி தான் பழனிமலைக்கும் உண்டு. பழனிமலையில் என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி தான் சுவாமி மலைக்கு உண்டு. சாமி மலையில் என்ன சக்தி இருக்கோ அதே தான் திருத்தணிக்கை உண்டு. திருத்தணிகையில் என்ன சக்தி உண்டோ அதே தான் பழமுதிர் சோலையில் உண்டு. சரி, இதெல்லாம் அங்கே தானே இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதுக்கு சக்தி இல்லையா? ஒரு கேள்வி வரும் மனசுக்குள்ளே. இப்போ நம்ம போனோம், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் சுவாமியை பார்த்தோம், அங்கேயும் முருகப்பெருமான் இருக்கார். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்ன சக்தி உண்டோ அதே சக்தி இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் உண்டு. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா திருச்செந்தூர் 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 திருச்செந்தூர்னு அங்கே தான் போகிறோன்னு நினைக்கிறோம். எல்லாருமே, என்னை உள்பட சொல்கிறேன், எல்லாருமே, ஏன்னா பொதுவானது அது. ஆனால் கூட்ட நெரிச்சல் தாங்க முடியல, 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் முருகனை பார்க்கவே முடியல, அதை விட திருப்பதியை மாதிரி ஆக்கிட்டாங்க, பொங்கோ பொங்கோ பொங்கோன்னு தள்ளி வேற விடுறாங்கோ. என்ன பண்ணுறது? ஏன்னா நம்ம மனம் திருச்செந்தூர் முருகன் மட்டும்தான் முருகன் என்று மனம் கருதி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வெறும் சிலை என்று மனதில் தோன்றுவதனால வந்த விளைவு, வேற எதனாலையும் இல்லை. அங்க இருக்கிறவர் தான் இங்க இருக்கிறார் நம்பிக்கை வைத்தாதானே நமக்கு இறைவன் திருவருள். அப்போ எல்லா இடத்திலும் முருகப்பெருமான் நீக்கமற நிறைந்திருக்கிறார். ஒரு ஆங்கிலேயருக்கு காட்சி கொடுத்தவர் நம்ம கடவுள் நமக்கு காட்சி கொடுக்க மாட்டார? நம்ம முருகப்பெருமான் காட்சி கொடுக்க மாட்டார? நமக்கு திருவருள் தரமாட்டார? ஏன் தரமாட்டேன்றார்? நம்ம மனம் சுத்தமா இல்லை, அதனால திருவருள் கம்மியாகுது. ஏன்னா நம்ம தான் 1008 அழுக்கார தூக்கி இங்கே வச்சுன்னு இருக்கிறோமே, உண்டா இல்லையா? எல்லா குப்பையும் தூக்கி இங்கே வச்சுன்னு இருக்கிறோம், தேவையில்லாத குப்பையெல்லாம். அப்படிப்பட்டதெல்லாம் வச்சிருக்கிறதுனால நம்மக்கிட்ட இறைவன் கிட்ட சீக்கிரமாக வரமாட்டேன்றார். அவ்வளோதான் விஷயம். அழுக்கா இருக்கிற இடத்துல ஆண்டவன் வருவார் என்ன? வரமாட்டார். தேவையற்றதை அழிச்சிட்டோம்னா சுத்தமாக வச்சுருந்தா கண்டிப்பாக வருவார். அப்போனா என்ன அர்த்தம்? எல்லா தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மெட்ராஸ்ல எல்லாம் செவ்வாய்க்கிழமான அங்கே ஒரு முருகர் இருக்கார், சிறுவாபுரி முருகன். ஆமாம், அந்த சிறுவாபுரி முருகனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே செங்கல் சூளையாக இருக்கும். எல்லாம் வீடு கட்டலாம் வீடு கட்டலாம் வீடு கட்டலாம் வீடு கட்டலாம். அப்போ இங்கே இருக்கிற முருகரெல்லாம் கொடுக்க மாட்டாரான்னு நினைக்காதீங்க. உண்டு, எல்லா முருகனுக்கும் திருவருள் உண்டு. முதல்ல அதை வணங்குங்க, நம்பிக்கை இருங்க. உங்கள் உள்ளூர் என்று சொல்லக்கூடிய, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு என்ன திருவருளோ அதே திருவருள் தான் திருச்செந்தூர் முருகனுக்கும். இதில் ஒன்றும் மாற்றமில்லை. என்ன ஒன்று கூடுதலாக இருக்குது அப்படின்னா, நம்மை போன்ற அடியார் பெருமக்கள், தூய்மையாக இருக்கக்கூடிய மகான்கள் இந்த சின்ன தலத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள். இது புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ற கருத்தை புரிஞ்சுக்கோங்க. சின்ன கோயில், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோயில் சின்ன கோயில், அதுக்கு பெரிய பெரிய மகான்கள் வந்திருக்க மாட்டார்கள். அப்படி வராத காரணத்தினால அந்த பெரிய பெரிய மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்க வந்திருக்கிற காரணத்தினால அவர்கள் வணங்கிய திருவருள் அங்க இருக்கு. அதனால சக்தி அதிகம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இங்க இருக்கிற முருகனுக்கும் சக்தி உண்டு, அங்க இருக்கிற முருகனுக்கும் சக்தி உண்டு. அங்க பெரிய பெரிய மகான்கள் என்று சொல்லக்கூடிய உத்தம புண்ணியவான்கள் அடியார் பெருமக்கள் போய் வணங்கி 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 திருவருள் கூடுதலாக இருக்கிறது. நாமும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலை போய் வணங்கி 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 உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு திருவருளை கூட்டணும். அதை விட்டுட்டு இவருக்கு தான் அதிகமாக இருக்கு, அவருக்கு தான் அதிகமாக இருக்கு, அதெல்லாம் இல்லை. எல்லா கடவுளும் இருக்கிற இடத்துல இருக்க ஒரு இல்லை, எல்லா கடவுளுக்கும் திருவருள் உண்டு. இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? அப்போ உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு இல்லையா? தெரிஞ்சு வச்சுங்க. வாரியார் சுவாமியே சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலும் ஒன்று, உச்சி பிள்ளையாரும் ஒன்றும்பார். முதல்ல உள்ளூரில் இருக்கிற கோயில் என்னன்னு கேட்டால் உங்கள் அம்மா. உள்ளூரில் இருக்கிற கோயில் எல்லாம் உங்கள் அம்மா. எங்க அங்கே இருக்கிற கோயில் வெளியூரில் இருக்குல்ல, அது குரு. முதல்ல அம்மா முக்கியமா குரு முக்கியமா? முதல்ல அம்மா தானே முக்கியம். மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தானே பிதாவுக்கு அடுத்து தானே குரு, 2வது 3வது ஸ்தானத்தில் தானே இருக்கிறார். அப்போ உள்ளூரில் இருக்க போக முடிஞ்சவங்க போகிறாங்க. கால் இல்லாதவன் எப்படி திருச்செந்தூர் போவான்? சரி, ட்ரெயினில் போகிறான், ஃப்ளைட்டில் போகிறான், எல்லாராலையும் போய் உள்ள தரிசனம் பண்ண முடியுதா? முடியறதில்ல. அப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடியவரே வணங்குவது சிறப்புன்றார். அப்போ உள்ளூர்ல விட்டுட்டு நம்ம எல்லாம் பாத யாத்திரை அது இதுன்னு எதையோ பண்றோம். அப்ப திருச்செந்தூருக்கு போகாதீங்கன்னு நான் சொல்ல வரல. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இறைவனையும் திட்டிட்டு, அங்க இருக்கிற இறைவனையும் போறமே திட்டாம வரமா,
6 மணி நேரம் ஆச்சு, 8 மணி நேரம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நிம்மதியாக சாமி கும்பிட்டு இப்போ போனால் பார்க்கவே முடியல. எவ்வளவு திட்டுறோம். போயும் மன நிம்மதி இல்லை. மன நிம்மதிக்கு தான் கோயிலுக்கே போகிறோம். அதுக்காக சொல்கிறேன். அதனாலே திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவர் அந்த சிவகாமி பரதேசி அம்மையார் தொட்டு கொடுத்ததற்கு பிறகு அந்த தேர் வடம் பிடிச்சி எல்லாரும் இழுத்தாங்க. அது மாதிரி நிறைய திருவிளையாடல்கள் திருச்செந்தூர் தலத்தில் நடந்திருக்கு. நிறைய திருவிளையாடல். அடுத்து பழனிமலை, ரொம்ப அற்புதமான மலை வந்து பழனிமலை. இப்போ பழனிமலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்கு கோச்சிட்டு போனார். அங்கே ஒரு எல்லாருக்கும் ஒரு சில டவுட் இருக்குது. என்ன டவுட்டு? ஆண்டி கோலத்தை பார்க்குறதா அரச கோலத்தை பார்க்குறதா? நீங்கள் எந்த கோலத்தில் பார்த்தாலும், ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் சரி, அரச கோலத்தில் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இறைவன் எழுதப்பட்டிருக்கோ அது ஆண்டி கோலத்தில் பார்த்தா ஆண்டி ஆயிடுவேன்றதெல்லாம் சத்தியமாக கிடையாதுங்க. ஆண்டி கோலத்தை பார்த்தீங்கன்னா உன்னை நான் அரசனாக ஆற்றுவேன். அதான் மாற்று. காலையில் ஆண்டி கோலத்தில் இருந்தால் சாயங்காலத்துக்குள்ளே என்ன நீ வணங்கினேன்னா உன்னை நான் அரசனாக ஆக்கி காட்டுவேன் என்பதனுடைய பாரம்பரிய தாற்பயத்தை சொல்லக்கூடிய தலம். இன்னொன்று, ஞானம் முதிர்ந்த தலம் பழனிமலை. அறிவினுடைய சொரூபம் அந்த தலம். முக்காவாசி கேரளாக்காரங்க பழனி ஆண்டவனை தான் வணங்குவாங்க. முக்காவாசி. நாம தான் ஐயப்பனை போய் வணங்கிட்டு இருக்கோம் மாலையை போட்டு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் எங்கே வராங்க? பழனிக்கு தான் பாத யாத்திரை வருவாங்க. ஏன்? நம்ம இருக்கிற ஆளெல்லாம் பழனி யாத்திரைக்கே போகிறதில்ல பெரும்பாலும். ஏன் தெரியுமா? ஆண்டியா போயிடும். அப்படி ஒரு அவநம்பிக்கை. ஆனால் சத்தியமாக நீங்கள் ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்தீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளர உங்களை அரசனாக ஆக்கக்கூடிய வலிமை படைத்த ஒரு பெருமான் அப்படின்னா பழனி ஆண்டவர். நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. எந்த கோலத்தை தரிசித்தாலும் அவன் கண்டிப்பாக நம்மை என்ன ஆக்க மாட்டான்? ஆண்டியாக ஆக்குவது அவன் வேலை அல்ல. நாம யாரும் அவனுக்கு சூரபதுமன் கிடையாது. நாம யாருமே என்ன கிடையாது? சூரபதுமன் கிடையாது. நம்மளை அவன் கொல்லுவதற்கோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கோ நம்ம என்ன சூரபதுமனா? நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லையே. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னொன்று, பழனிமலையிலே பழத்துக்கு கோச்சிட்டு போய் தான் அவர் நின்னார். ஆனால் அவர் ஆண்டி கோலத்தில் நின்றிருந்தாலும் வரக்கூடிய அடியார்களுக்கு ஞானம் என்கின்ற அறிவையும் செல்வம் என்கின்ற எதை கொடுக்கிறார்? பொருளையும் தரக்கூடிய ஒரு தலம் அப்படின்னு கேட்டா பழனி ஆண்டவர். எல்லாரும் வணங்கலாம். அறிவில்லையா அந்த குழந்தைங்களை போய் பழனி ஆண்டவரை வணங்கிட்டு வரலாம். செல்வம் இல்லையா அந்த குழந்தைங்க போய் பழனி ஆண்டவரை வணங்கலாம். எல்லாருமே அறிவுக்கும் வணங்கலாம், செல்வத்துக்குமே வணங்கலாம். அதுக்கடுத்து 4வது தலம் சுவாமி மலை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன். என்னது? அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பிரம்மாவை சிறையில் அடைச்ச உடனே எல்லாரும் வந்து கெஞ்சி கூத்தாடி அப்புறம் விடுறாப்பா, படைக்கிற தொழில் நின்று போயிருக்கு, நீ படைக்கிறது வேற அவர் படைக்கிறது வேற. ஏன்? எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்க தானே. எதுக்கு அது தலையெழுத்தெல்லாம் நல்லா இல்லாமல் எழுதணும்? நல்ல எழுத்தா எழுது. என்ன எழுது? செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் நின் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. கையெழுத்து என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு பெருமான் முருகப்பெருமான். கையெழுத்து தலையெழுத்தையே மாற்றுவார்னா அது ஏன் மாற்றினார்னா நல்ல எழுத்தா எழுதுனா குழந்தைங்க நல்லா இருக்கட்டும். கருணை இல்லையா? அப்பனுக்கே அந்த கருணைன்னா பிள்ளைக்கு இருக்காதா? நம்மளே சொல்லுவோமே, தாய் 8 அடினா புள்ள 16 அடி, அப்பனே 10 கை, இவருக்கு 12 கை கொடுன்னு வாரான். அப்படிப்பட்ட ஒரு பெருமான். அதனால கொடுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பெருமானாக இருக்கக்கூடியவர் தகப்பன் சுவாமி வந்து கேட்கிறார், டேப்பா பிரணவத்துக்கு பொருள் சொல்லணும், இப்படி சிறையில் அடைச்சிருக்கே, படைக்கிற தொழில் நின்று போச்சு, கொஞ்சம் பிரணவம் தெரியாதுன்னு சொன்னோன்னே நீ அப்போ அவரை சிறையில் அடைச்சிருக்க, உனக்கு தெரியுமா? தெரியும்பா. எப்படி தெரியும்னு கேட்கல. சிவபெருமான் எப்படி தெரியும்னு கேட்கல. சொல்லு பார்க்கலாம். குருவாக இருந்து கேட்டா யாரு? நான் குருவாக இருந்து நீங்கள் சீடராக இருந்து கேட்டீங்கன்னா சொல்கிறேன். அப்பனுக்கு பாடம் சொல்ல. இப்போயும் குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே சிவபெருமானுக்கு தெரியாமல் பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் போய் பிள்ளைய கேட்கல. ஏன்?
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நான் பார்க்காத உலகத்தை என் பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மனித இனம் என்று சொல்லக்கூடிய தகப்பன்களே அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 ஜோதி பிடம்பாக தோன்றிய தன் பிள்ளையை உயர்த்த வேண்டும் அவர் நினைக்க மாட்டாரா? அவர் என்ன நினைக்கிறார்? இதுவரைக்கும் எனக்கே குரு கிடைக்கல, எனக்கு குருவாக அமைவதற்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை, ஏன் என் பிள்ளையே எனக்கு குருவா இருக்கக்கூடாது? இன்னொன்று, இந்த குழந்தெல்லாம் பிறந்துரும், அம்மா அப்பான்னு சொல்லும் பொழுது நம்ம மடியில் வச்சுப்போம். நமக்கு எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு தெரியும். அந்த குழந்தைகிட்ட கேட்போம், கண்ணு எது? அந்த குழந்தை இந்த விரலை எடுத்து இந்த கண்ணு மேலே வச்சு விடுறோம், ஐயோ என் பிள்ளைக்கு கண்ணு தருது உண்டா இல்லையா? நமக்கு ஏற்கனவே கண்ணு அங்கே தான் இருக்குன்னு தெரியும், மூக்கு எங்கே தான் இருக்குன்னு தெரியும், பல்லு எங்கே தான் இருக்குன்னு தெரியும், காது இருக்குன்னு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்ம குழந்தை சொல்லும் போது ஐயோ என் குழந்தைக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் எல்லாம் தருது எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அப்போ சிவபெருமானை சந்தோஷப்பட வைப்பதற்காகவும் சிவபெருமான் சந்தோஷமாக இருப்பதற்காகவும் இங்கே யார்கிட்ட பாடம் கேட்டார்? முருகப்பெருமான் இடத்துல பாடம் கேட்கிறார். சுவாமி மலை என்று சொல்லக்கூடிய தலத்தில் பாடம் கேட்டார். அந்த சுவாமி மலை 60 படி ஏறும் பொழுது தமிழுடைய வருடங்கள் 60 படி அதில் இருக்கும். ஒரு படி ஒவ்வொரு வருடமும் பிறக்கிற பொழுது என்ன பண்ணுவாங்க? அந்த படிக்கு படி பூஜை நடத்துவாங்க. 60 வருஷம் நடக்குது இல்லையா? அந்த 60 ஆண்டு காலமாக அந்த படிக்கு படி பூஜை நடத்துவாங்க. சுவாமி மலை ஒரு முறையாவது வாழ்க்கையில் அறிவில்லாத குழந்தைங்களை கொண்டு போய், அது மட்டும் இல்லை இந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க தெரியுமா, அந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டு போய் சுவாமி மலையில் அந்த குழந்தைங்களை ஒவ்வொரு படிக்கு நிற்க வச்சு முருகா ஞானத்தை கொடு அறிவை கொடு என்று கேட்டு அந்த குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடு அறிவை கொடுன்னு கேட்டு அப்படி உயர்த்தி கொண்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சுவாமி மலையை வணங்கிட்டு வந்தா அந்த தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய பெருமான் அந்த குழந்தைகளுக்கு அறிவோட ஆயுளையும் சேர்த்து தருவார். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் சுவாமி மலை. இப்போ 5வது தலம் என்ன தலம்? திருத்தணிகை. சூர சம்ஹாரம் நடக்காத இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா திருத்தணிகை. அதே மாதிரி அன்பான வேண்டுகோள், யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போகுது இல்லையா, அவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா கிருத்திகை இல்லைன்னா சஷ்டி, இந்த 3த்துல எதையாவது ஒன்று தேர்ந்தெடுத்து ஒரு 3 மாதமோ அல்லது ஒரு 3 வாரமோ அந்த தலத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய 365 படி, ஒரு நாளைக்கு ஒரு படின்னு கணக்கு, அங்கே 365 படி இருக்கு. அந்த 365 படியிலையும் மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து விளக்க, அதாவது அந்த கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அந்த ஒளி சொரூபமாக இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்பது போல நம்மளுடைய இல்ல விளக்கை அந்த முருகப்பெருமான் அணையாமல் காத்துக்கொள்வார். டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போய் எத்தனையோ அடியார் பெருமக்களுக்கு நான் சொல்லி 3 வாரம் 5 வாரம் 6 வாரம் அப்படி போய் டைவர்ஸே வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. அப்பேற்பட்ட கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா திருத்தணிகை. அங்கே என்ன திருத்தணிகைன்னா என்ன அர்த்தம்னா செருத்தணிகை, கோபம் தணிந்து வள்ளி எம்பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற தலம். மகிழ்ச்சியா இருக்கிறாராம் அருணகிரி பெருமான். எல்லா இடத்துலையும் சொல்வார், மாறிலா வள்ளி வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்கம்பார். ஏன் தெரியுமா? தெய்வயான தேவலோகத்தில் வளர்ந்தவன், நம்ம கஷ்டம் அவளுக்கு தெரியாது. முருகப்பெருமான் நினைப்பாராம், திருத்தணி முருகப்பெருமான் போய் வணங்கினா முருகப்பெருமான் 10 ரூபாய் எடுத்து கொடுப்பாராம். பக்கத்தில் இருக்கிற வள்ளி சொல்லுவாளாம், ஏங்க சொல்லுங்க, சரி. பூக்குடி நிகழ்ச்சி காப்பு கட்டுவதற்கு மஞ்சள் வாங்கி கொடுக்க விரும்புபவர்கள் நண்பர்கள் கோயில் அலுவலகத்தில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பூக்குழி இறங்கக்கூடிய அந்த மஞ்சள் காப்பு கட்டுவாங்க இல்லையா,
அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அன்பர்கள் வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன நடக்கிறதோ, கல்யாணம் ஆகலைன்னா, குழந்தை பிறக்கலைன்னா, அதே மாதிரி வேலை கிடைக்கலன்னா, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குமானால், ஏதாவது பிரச்சனை இருக்குமானால், அதே மாதிரி சொந்த வீடு அமையலைன்னா, இது எல்லாவற்றுக்குமே வேண்டி அந்த மஞ்சளை கொடுக்கலாம், வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். மஞ்சள் என்பது என்னது? மங்களகரம்னு அர்த்தம். மஞ்சள் என்பது மங்களகரம்னு அர்த்தம். அப்போ நம்ம வீட்டில் வந்து மங்களகரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கிறது உறுதியானது. அதனால் வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்கும்படி விழாக்குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இறைவனுடைய கருணையினாலே செரு தணிகை, கோபம் தணிந்தது. இப்போ முருகப்பெருமான் 10 ரூபா கொடுக்குறாராம். பக்கத்தில் இருக்க வள்ளியம்பிராட்டி சொல்லுவாலாம், விற்கிற விலைவாசியில் ஒரு டீயே 25 ரூபா, அதுக்கே இது பத்தாது. அது மட்டும் இல்லை, எங்கள் பெண்கள் எல்லாம் இப்போ பாவம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. 1,25,000 ரூபாவாம் ஒரு சவரன். எவ்வளவு? ஏன் சுவாமி 10 ரூபா கொடுத்தா எங்கேயாவது வாங்க முடியுமா? ஒரு 10 லட்சத்தை கொடுங்க பாலா. எவ்வளவு? 10 ரூபாய் எங்கக்குது, 10 லட்சம் எங்கக்குது? வள்ளியம்பிராட்டி மாறிலா வள்ளி வாழ்க. ஏன் தெரியுமா? அவ முருகன் 10 ரூபா கொடுத்தா 10 லட்சம் கொடு என்று சொல்லக்கூடிய கருணை மிகுந்த ஒரு பிராட்டியார் வள்ளியம்பிராட்டியார். அதனால தான் வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி தான் இருக்குமே தவிர முதல் கல்யாணம் தெய்வயானதா. முதல் பொண்டாட்டி பேரை சொல்லி தானே ரெண்டாவது பொண்டாட்டி பேரை சொல்லணும். ஆனால் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி தான் இருக்கும். ஏன்? தவம், இன்னொன்று கருணை. ஒன்று தவம், இன்னொன்று என்னது? கருணை. அவ்வளவு கருணை உடையவளாம். யாரவ? வள்ளியம்பிராட்டி. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும், குடும்பம் செழிக்கணும். அதே மாதிரி திருத்தணி முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர். முதல்ல ஒருத்தர் நடந்து போனார். சுவாமி சைக்கிளில் ஒருத்தர் போகிறார், எனக்கு சைக்கிள் வேணும், பரிசீலனை கொடுத்துட்டார். ரெண்டாவதாக ஒருத்தர் மறுபடியும் போனார். சுவாமி என்னால் சைக்கிள் மிதிக்க முடியல, உடம்பு கொஞ்சம் வெயிட் ஏறி போச்சு. 2 வீலர் கேட்டார். ஒரு டிவிஎஸ் கொடுத்தார். சுவாமி இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பின்னாடி டிவிஎஸ்ல என் பொண்டாட்டி கொஞ்சம் குண்டா இருக்கா, உட்கார வைக்க முடியல, நல்ல பெரிய பைக்காக கொடு, ஒரு 3 லட்சத்தில் கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தார், சுவாமி இப்போ எனக்கு 2 பிள்ளை ஆயிடுச்சு, 2 பேரும் போனால் போலீஸ் பிடிக்குது, 4 பேர் போனால், அதனால் சுவாமி 4 வீலர் கொடு. 4 வீலரையும் கொடுத்தார். நடந்து போனார், சைக்கிள் கொடுத்தார், டிவிஎஸ் கொடுத்தார், பெரிய பைக் கொடுத்தார், இப்போ காரையும் கேட்டார், கொடுத்துட்டார். அதுக்கு அடுத்து சொல்கிறார் நிரந்தர வேலை கொடுத்தார், நல்ல மனைவி கொடுத்தார், நல்ல குழந்தை கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல 4 வீலரை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். இப்போ டிரைவர் கார் ஓட்டுறார், இவர் உட்காந்து போகிறார். போனவர் பார்த்தார், டிரைவர் சொல்கிறார், ஐயா முருகனை வணங்கிட்டு போகலாமே. எங்கே போகிறான் முருகன்? அவன் எங்கேயா போகிறான்? அங்கேயே தான் இருப்பான். போ, ஆடிட்டர் வெயிட்டிங். 1 நாள் பார்த்தார் முருகர், 2 நாள் பார்த்தார், 3 நாள் பார்த்தார், 4வது நாள் இவன் கொண்டு போய் ஒரு மரத்தில் விட்டான். இது முருகர் விட்டுட்டார்னு சொல்லக்கூடாது, டிரைவர் விட்டார். நடந்து போகும்போது விழுந்து விழுந்து வணங்கினாய், சைக்கிளில் போகும்போது விழுந்து விழுந்து வணங்கினாய், பைக்கில் போகும்போது வணங்கினேன், பொண்டாட்டி வேணும்னு போது வணங்கினேன், பிள்ளைங்க வேணும்னு போது வணங்கினேன். கார் வந்த உடனே பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆச்சு, ஆடிட்டர் வெயிட்டிங், விடுறா காரை ஆஃபீஸுக்குன்றான். முருகர் எங்கே போகிறார்? இங்கே தான் இருக்க போகிறார், நாம் போய் வணங்கிக்கலாம் அப்புறமா. அப்புறம் என்ன பண்ணுறது? அவர் பார்த்தார், என்ன கண்டுக்கல, அடுத்து யார் நடந்து வராரோ நான் அவரை பரிசீலனை பண்ணிக்கிறேன், நீ போ அப்படின்னு அவர் அமுச்சு வச்சிட்டார். எங்கே? மரத்தில் போய் மோதிக்கன்னு விடும். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு சந்தோஷம் உயருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாமே இறைவனிடத்தில் என்ன வேணும்? பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும். இன்னொன்று, தினமும் வணங்க தவறக்கூடாது. அதான் முருகப்பெருமானுடைய ஒரு சிறப்பு. அப்படின்னா என்னது? தினமும் வணங்குங்க. அவனுக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அவன் கண்டிப்பாக தருவான். முருகப்பெருமான் தராமலாம் இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட கருணை கடவுள். ஏன்னா ஒரு கையை வச்சுன்ற கருணை கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறான். 2 கை இருக்கிற நாம கொடுக்கறதே இல்லை. ஏன்னா நமக்கு சேரணும்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறோம் கோடி கோடியா. நமக்கு கொடுக்கறதுக்கே மனசு வராது. அது மட்டும் இல்லை, பிச்சைக்காரன் வந்து யாராவது இப்படி கையேந்தனா சில்லறை இல்லை போன்றான், நோட்டா போட்டா அவன் எங்கே கோடீஸ்வரனா ஆயிடுவானோன்னு இப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போது நாம இறைவனை 12 கரத்தோன் 12 கையால் அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்போது
திருத்தணி முருகப்பெருமான் இந்த ஜனவரி 1க்கு படி விழா நடத்துவாங்க. இது நடந்த உண்மை. ராத்திரியில் அவர் ஒரு படிக்கு ஒரு திருப்புகள் பாடிட்டே போவாங்க. ஒரு படிக்கு ஒரு திருப்புகள். காசினியில், அதாவது காசினியில் பிறவாதே, காலனிடத்தில் அணுகாதே, சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே, மாலையனு கரியோனே, மாதவரை பிரியோனே, நாலு மறை பொருளோனே, நாககிரி பெருமாளே. திருப்புகள் சொல்லுது, காசினியில் பிறவாதே, காலனிடத்தில் அணுகாதே. காசியில் இந்த பூமியில் பிறந்தா ஒரு நாளைக்கு யமங்கைக்கு நம்ம போய் தான் ஆகணும். யாரும் மறுக்கவே முடியாது. யாராவது முடியுமா? நான் யமங்கிட்டலாம் போக மாட்டேன் சொல்ல முடியுமா? அவன் முதல்ல சொல்லிட்டு வரானான்னு பாருங்க. நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எடுப்பானா? நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எடுப்பானா? ஆமாம், எடுக்க மாட்டான். நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் அவன் கதி அதோ கதி ஆகிடும். சும்மாவா விடுவான் அவனை? பர்மிஷன் வாங்கிட்டு விட்டால் அவனுக்கே லஞ்சம் கொடுத்துட மாட்டோம். வேணும்னா வீட்டை வச்சுக்கோ, காரை வச்சுக்கோ, இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்ந்துட்டு போகலான் இருக்கேன், விட்டுட்டு போ அப்படின்னுவோம். அவனுக்கும் லஞ்சம் கொடுப்பான், அவனுக்கும் என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்படிப்பட்ட முருகப்பெருமானாக இருக்கக்கூடிய இவர் படிவில் ஒரு படிக்கு ஒரு திருப்புகள் பாடிட்டே போகிறாங்க. அப்படி பாடிக்கொண்டே போகிற பொழுது பார்த்தீங்கன்னா 300வது படிக்கு போனார் அடியார். வயிறு பசினா பசி, அப்படி ஒரு பசி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னாங்க. இட்லி காப்பி முருகனுக்கு அரோகரா, போண்டா பஜ்ஜிக்கு அரோகரா. இவர் சொல்கிறார் இட்லி காப்பி முருகனுக்கு அரோகரா, போண்டா டீக்கு அரோகரா, இப்படி சொல்லிகிட்டே போகிறார். எல்லாம் படியேறி போகிறாங்க. இவருக்கு சிறுகுடல் பெருகுடல் தின்னுது, ஒன்றும் முடியல. உடனே ஒரு சின்ன பையன் ரூபத்தில் திருத்தணி முருகப்பெருமான் கொண்டு வந்து இட்லி காப்பி போண்டா கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போங்க சுவாமின்னார். இவர் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே 15 படி அவங்க ஏறிட்டாங்க. ஏய்யா இவ்வளவு நேரம் எங்கேயா இருந்த? ஒன்றும் இல்லை, இட்லி சாப்பிட்டுட்டு வந்தேன். இட்லியா? ஏய்யா 300வது படிக்கட்டில் எவையா வந்து உனக்கு இட்லி கொடுத்தேன்? தெரியல, யாரோ ஒரு பையன் வந்தான் எனக்கு கொடுத்தான். பொய்யெல்லாம் சொல்லாத, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதும்பாங்கன்னாரு. இல்லையா நிஜமாக தான் சொல்கிறேன், என் கையை வேணா மோந்து பாருன்னா இட்லி சாம்பார் வாசனை பஜ்ஜி வாசனை வருதான். இது நடந்த ஒரு உண்மை கதை. அந்த மாதிரி திருத்தணி முருகப்பெருமான் வேண்டியதை வேண்டத்தக்க அளவுக்கு தரக்கூடிய ஒரு பெருமான் வந்து திருத்தணி முருகப்பெருமான். என்ன கேட்டாலும் தருவார், எப்படி கேட்டாலும் தருவார். ஏன்னு கேட்டால் வள்ளியை பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறதுனால எப்போதுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாராம். நாம் கூட சந்தோஷமாக இருந்தால் என்ன கேட்டாலும் கொடுப்போம். நாம் சந்தோஷமாக இருந்தால் என்ன கேட்டாலும் கொடுப்போமா? கொடுக்க மாட்டான்மா. கோபமாக இருந்தால் தான் கொடுக்க மாட்டோம், சந்தோஷமாக இருந்தா எல்லாமே கொடுப்போம் இல்லையா? அதனால் அப்படி சந்தோஷமாக இருக்கிற பொழுது கொடுத்துட்டார். அப்போது திருத்தணி என்று சொல்லக்கூடியது கோபமே படாத ஒரு தலம் என்பது திருத்தணிகை. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கு, குழந்தை பாக்கியத்திற்கு, கல்யாணத்திற்கு, அதே மாதிரி டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கக்கூடிய யாருமே நீங்கள் எல்லாரும் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் இல்லைன்னா ஒரு 5 டைம் இல்லைன்னா 6 டைம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இதை 108 முறை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். வேல் மாறல் இது முதல்ல கொடுத்தவர் அருணகிரி பெருமான். வேல் வகுப்புன்னு கொடுத்தார். அதையே வந்து வள்ளிமலை சுவாமிகள் வந்து மாற்றி 108 முறை வர மாதிரி அதை மாற்றி பின்னும் முன்னும் பின்னுமாக மாற்றி வேல் மாறலாக கொடுத்தார். வேல் மாறலாக கொடுத்தார். அப்படிப்பட்ட திருத்தணி என்று சொல்லக்கூடிய தலம் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தலம், கருணை மிகுந்த தலம், சந்தோஷமா இருக்கிற தலம். எல்லா தலத்திலும் சூர சம்ஹாரம் நடக்கும். திருத்தணியில் மட்டும் என்ன கிடையாது? சூர சம்ஹாரம் இல்லாத தலம். அடுத்த தலம் பழமுதிர் சோலை. என்ன சோலை? பழமுதிர் சோலை. எங்கே இருக்கு? மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோயிலுக்கு மேலே. எங்கே இருக்கு? அழகர் கோயிலுக்கு மேலே. இந்த அவ்வை பிராட்டி இருக்கால, அவ்வை பிராட்டி அவள் உக்காந்துட்டு இருந்தாலும் அங்கே. அவள் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த முருகப்பெருமான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கர்வம். என்ன கர்வம்? நிறைய தமிழ் படிச்சுட்டோமேன்னு. என்ன படிச்சிட்டோம்? கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டோமேன்ற கொஞ்சம் கர்வம் இருந்துச்சு. இந்த கர்வத்தை எப்படா போக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாடு மேய்ச்சிட்டு இருக்கார். எரும மாடு மேய்க்க. அதுவும் மாடு கூட இல்லை, என்ன மாடு? எரும மாடு மேய்க்க. தலைப்பா கட்டிட்டு எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு அங்கே இலந்த பல மரத்துக்கு மேலே உட்காண்டிருக்கார். அந்த மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு மேலே உட்காந்து காலாட்டினே இருக்கிறார். அப்பா வெயில், என்ன வெயில்!
ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. பாட்டி என்ன வேணும்? ஏதோ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதே, என்ன வேணும்? அப்பா மேலே உக்காந்துட்டு இருக்கியா? இழந்த பழமா? நல்லா இருக்குமே, இனிக்குமே, கொஞ்சம் பறிச்சு கூட. சரி, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? இது என்னையா இது அநியாயமாகுது. பழத்தை வேக வச்சு வறுத்து கொடுப்பியோ? அதெல்லாம் இல்லை, நீ கேளு நான் தரேன். இல்லை, நான் எப்பயுமே சுடாத பழம் சாப்பிட்டு பழக்கம். சுட்ட பழம் இன்னை வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அதனால் எனக்கு சுட்ட பழமே கூட அப்படின்னா அதே இவர் என்ன பண்ணார், இந்த இலைக்கிளையை பிடிச்சி இப்படி ஒரு உழுக்குனார். எல்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்போ அந்த விழுந்த பழத்தை எடுத்து மண் ஒட்டிக்கிச்சு. இப்போ எடுத்தா ஒன்றா. இப்போ கேட்குறார் முருகப்பெருமான், பாட்டி பழம் சுடுதான்னார். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, கருங்காலி கட்டையையே அசர வச்சுட்டியேயா, நீ யார்? கருங்காலி கட்டையையே அசைச்சி பார்த்துட்டியே, நீ யார்? நான் எருமை மாடு மேய்க்கிற பையன், மாடு மேய்க்கிற பையன் இல்லை, நீ வேற யாரோ. யார்? அவள் தான் அங்கே நின்று அப்படி காட்சி கொடுக்குறார். முருகா நீயா? என்னை இவ்வளவு நேரம் என்னிடத்துல பேசியது நீயா? ஐயோ, என்னை ஏன்றா இப்படி சோதிச்சே? இல்லை, கொஞ்சம் படிச்சுட்டாவே தலகணம் வந்துடுது இல்லை, கொஞ்சம் ஞானம் வந்துட்டாவே தலகணம் வருதில்ல. நம்ம எவ்வளவு படிச்சிட்டோன்ற கணம் இருக்கு இல்லையா? இல்லையாடா, எனக்கு அப்படியெல்லாம் என்னவும் இல்லை. இல்லை, இருந்ததா இல்லையா? ஏதோ ஒரு செகண்ட் அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா. அப்போ தான் சொன்னார், என்ன சொன்னார்? எவ்வளவு படித்தாலும் சரஸ்வதியே 4 யுகமாக படிச்சுருக்காளாம், நாம் எல்லாம் சாதாரண மாணவர்கள். அப்போ அந்த சாதாரண மாணவர்களாக இருக்கிற பொழுது அப்போ தான் என்ன கேட்டார்? கொடியது, இனியது, பெரியது, அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க? புதியது. இதை எல்லாத்தையும் கேட்டு அங்கே தான் சொன்னாங்க, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது எது? ஆற்றொன்னா தொழுநோய், அதனினும் கொடிது. அன்பில்லா பெண்டீர், அதனினும் கொடிது. அவர் கையால் இன்புற சாப்பிட்றது தான் கொடியுதுன்னா. அவன் கையால் சாப்பிட்ற ஒரு சாப்பாடு இருக்கே, அது கொடியுதே அப்படின்னா. இளமை கொடிதான், அதில் வறுமை கொடியதான். அப்படி அவளுடைய வார்த்தை ஜாலம் என்று சொல்லக்கூடியதே சொன்ன ஒரு தலம், ஞானம் முதிர்ந்த தலம். ஏன்? அவளே வயசானவ, ஞானம் அதிகமாக இருக்கின்ற ஒரு அகந்தை ஒரு துளியளவு வந்ததுனாலே அதை அப்பவே அறுத்தறியணும்னு இறைவன் அந்த இடத்துல வந்து பழமுதி சோலையில காட்சி கொடுத்தார். அதனால ஞானம் முதிர்ந்த ஒரு தலம். நாம் எல்லாம் வயசாயிட்டா அந்த தலத்துக்கு போய் என்ன பண்ணணும்? அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, அப்பா நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடிக்கில் வைப்பாய் என்னைன்னு கேட்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த பாட்டை பாடிட்டு தூங்கணும். எப்போ யமன் வருவான்னு தெரியாது. ஏன்? நோயுற்று அடராமல். உடம்புக்கு நோய் வரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. என்ன உதாரணம் தெரியுமா? துரியோதனை இறந்துட்டான், இறக்க போகிறான். கிருஷ்ணர் போனார். போனவருக்கு 5 கையை 5 விரலை இப்படி மூடிட்டு இருந்தான். இப்படி மூடிட்டு இருக்கிறவனை 5 கேள்வி அவன் கேட்குறான். ஒருவேளை நான் பலி கொடுத்துருந்தா எனக்கு வெற்றி கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அதே மாதிரி அஸ்வத்தாமாவுக்கு தளபதி பட்டம் கட்டியிருந்தா கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அதே மாதிரி 2வது முறை நாகாசுரத்தை விட்டுருந்தா கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அதே மாதிரி ஒரு வேலை இப்படி ஒரு 5 கேள்வியை அவன் கேட்டுட்டே வரும்பொழுது பகவான் பார்த்தா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே வந்தார். யார் யார் என்னென்ன ஆயுதம் பயன்படுத்தலன்னு தெரிஞ்சுங்க. தர்மராஜா வெள்ளை யானை என்று ஒன்று இருந்தது அவர்கிட்ட, ஐராவதம் இந்திரன் கொடுத்தது, கடைசி வரைக்கும் தொடலை. அதே மாதிரி பாசுபதத்தை அர்ஜுனன் கடைசி வரைக்கும் தொடலை. அதாவது இது பீமசேனர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருந்தது, அவர் கடைசி வரைக்கும் அந்த கதையை எடுக்கவே இல்லை. அதே மாதிரி வெள்ளை குதிரை என்று சொல்லக்கூடியது நகுலன் இடத்துல இருந்தது, கடைசி வரைக்கும் அவர் எடுக்கவே இல்லை. அதே மாதிரி சகாதேவன் இடத்துல ஒரு ஞான வாள் இருந்தது, அவரும் கடைசி வரைக்கும் எடுக்கலை. இதை யுத்தத்துக்கு பயன்படுத்தவே கிடையாது. ஏன்னா எடுத்தா அது அனைவரையுமே அழிச்சிடும், அதுக்கு எதிர் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது.
அதனால அவங்க 5 பேருமே அந்த 5 சக்தியை பயன்படுத்தவே இல்லை. இதை சொன்னதுனால அவன் அடங்கிட்டான். அடங்கிட்டதுக்கு அப்புறம் சொல்றான், என்னென்னமோ பண்ணிட்டு என்ன நீ சாச்சிட்டே இல்லை, என்னென்னமோ பண்ணி என்ன சாச்சிட்டே இல்லை, அடுத்த யுகம் ஏன் யுகம்டா, நீ எப்படி என்ன சாய்க்கிறேன்னு பார்க்கலாம். இது யுகம் என்ன யுகம்? கலியுகம். வந்தவன் துரியோதனை வேற யாரும் இல்லை, கலிராஜா தான் துரியோதனாக வந்தான். அந்த துவாபர யுகத்தினுடைய பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக கலி ராஜா தான் துரியோதனாக வந்தான். இப்போ அவன் கடைசியா சொல்றான், என்ன சொல்றான்னா, என்னென்னமோ பண்ணி என்னை இந்த யுகத்துல சாவடிச்சிட்ட, அடுத்த யுகம் என் ஆட்சி, எப்படா நீ என்னை சாகடிக்கிறன்னு பார்க்கலான்னார். அப்போ பகவான் சொன்னார், நீ எப்படா வருவேன்னார். நீ எப்படி வருவாய் அப்படின்னார். 2 ரூபத்தில் வருவேண்டான்னார். என்ன ரூபம்? ஒன்று நோய் கொடுப்பேன், இன்னொன்று பணத்தை கொடுப்பேன். ஒன்று நோய் கொடுப்பேன், இன்னொன்று பணத்தை கொடுப்பேன். 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாரதம் சொல்லும் போது ஒருத்தர் சொன்னார், கண்டிப்பாக கலியுகத்தில் நோயை கொடுத்து கண்டிப்பாக எல்லா மனிதரையும் கொல்லுவான் இந்த கலிராஜான்னு நான் சொன்னேன். என்னை பார்த்து பைத்தியக்காட்சின்னு பட்டம் கட்டு போனார் ஒருத்தர். இவ பைத்தியக்காட்சின்னு. அண்ணா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனான்னு ஒன்று வந்து உலகம் முழுவதும் லாக்டவுன் போட்ட பொழுது அவரே வந்து காலில் விழுந்து, தாயே மகாலட்சுமி நீ சொன்னது சத்திய வாக்கு, கலியுகத்தில் உலகம் முழுவதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமியை கொடுத்து கலிராஜா கொண்டிருக்கிறான்னு. அது மட்டும் இல்லை, இப்போ பணத்துக்கு யாருக்கிட்டையும் பஞ்சம் கிடையாது. ஆனால் வீட்டில் குட்டி குட்டி மெடிக்கல் ஷாப்பு உண்டு. மெடிக்கல் ஷாப் இல்லாத வீடு யாராவதுக்குதா? எல்லா தாத்தா பாட்டிலேருந்து தலை வலிக்குது மாத்திரை போட்டுக்கணும், கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, எல்லார்கிட்டையும் ஒரு மாத்திரை போடாதவர்கள் இல்லை, ஊசி போடாதவர்கள் இல்லை. இந்த 2ஐ கொடுத்து தான் கலிராஜா கொல்லுவாராம். நான் சொல்லலை, மகாபாரதத்தில் இறுதியிலே துரியோதனன் கொடுத்த வாக்கு. அதனால் இந்த கலியுகம் என்று சொல்லக்கூடியதில் என்னவாக இருக்கும்? முடிந்த வரைக்கும் என்னவாக இருக்கும்? ஒன்று நோய், இன்னொன்று பணம். இது 2ம் கொடுத்து தான் அழியும் நாடு. உலகமே அதில் தான் அழியும்னு சொல்லப்படுது. அதனாலே முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஏது பிழை செய்தாலும் ஏழையேனு கிறங்கி தீது புரியாத தெய்வமே போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே. பேசக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யாரான்னா முருகப்பெருமான். பேசக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. ஏன் தெரியுமா? அவர் சேரு, நம்மலாம் உலக சேரு பூசின்னு இருக்கிறோமா, அதனால சிவபெருமான் ஆறு வச்சுட்டு இருக்காராம். நம்மளுடைய சேரை கழுவுவதற்கு அவங்க அப்பா ஆறு வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாரா, அப்பனே ஆறு வச்சுட்டு இருக்கானே, நாம 12 கையை வச்சு கொடுக்கலான்னு கொடுக்கிறாராம். கிருபாகர மூர்த்தியாம். யார் அவரு? முருகப்பெருமான். அதனால முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். கீழே இருங்க. இதை ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். இதை மகா பெரியவா என்று சொல்லக்கூடியவர் சொன்னார். ஒரு அடியார் போய் கேட்டார், சுவாமி நிறைய வறுமை 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 வறுமைன்னு வறுமையாக வந்துட்டுருக்கு, இந்த வறுமையில் இருந்து நான் எப்படி என்னை தீர்த்து கொள்வது? அவர் பார்த்தார், கொஞ்சம் தங்கத்தை ஒரு சவரத்தை கொடுத்தார். 1 மாதம் கையில் போட்டு வந்தார், மறு மாதம் இல்லை. மகா பெரியவா கேட்டார், எங்கடா தங்கம்னார். தங்கம் தங்கவில்லைன்னார். தங்கம் தங்கவில்லை. இப்போ இதுக்கு மேலே என்ன கொடுத்தாலும் இவங்ககிட்ட தங்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சுவாமி என் வறுமை தீரணும், என் வறுமை தீரணும். அதுக்கு ஒரே வழி, இந்த ஒரு பாட்டை பிடிச்சுக்கோங்க எல்லாரும். குருவாய் வருவாய் அருள்வாய், எது? குருவாய் வருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்னது? வருவாய் அருள்வாய் குகனே. என்ன தரணும்? இந்த ஒரு வரி, கடைசி வரி இருக்குல்ல, இந்த கடைசி வரியை மட்டும் என்ன பண்ணணுமா? சொல்லினே இருக்கணுமா? என்ன சொல்லணுமா? வருவாய் அருள்வாய் குகனே, வருவாய் அருள்வாய் குகனே. வறுமையில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒரு வரி சொன்னாவே வருவாய் தருவாராம். என்ன தருவார்? வருவாய் தருவாராம். அதனால முடிஞ்ச வரைக்குமோ நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் முருக நாமத்தை சொல்லுங்க.
முருக நாமத்தை எழுதி பாருங்க. ஓம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரத்தை எழுதி பாருங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முருகனையோ போய் வணங்கி 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 இன்னொருளை பெறுங்க. கலியுக பெருமான் கந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய பெருமான் நம் சொந்த கடவுள். என்ன கடவுள்? சொந்த கடவுள். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம்? எல்லாருமே முருகனை வணங்கி 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 இந்த கலியுகத்தில் எல்லாருமே முடிஞ்ச வரைக்குமோ வணங்கி திருவருளை பெற்றுக்கொண்டோமே ஆனால் முருகப்பெருமான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு என்ன தருவார்? கந்தலோகத்தில் இடம் தருவார். கடைசி முடிவில் கந்தலோகத்தில் இடம் தருவார். அதனால முடிஞ்ச வரைக்குமோ முருகரை வணங்கி, அடியேனுக்கு ஒரு 11 மணிக்கு சாத்தூரில் ட்ரெயின். நேற்றைக்கு மாதிரி கொஞ்சம் லாங் டைம் எடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இவ்வளவு நேரம் இந்த பொருளுதவி, நிதி உதவி, உடல் ஒத்துழைப்பு 2வது ஆண்டு காலமாக இந்த பெரிய மாரியம்மன் சமய சொற்பொழிவு மன்றத்தின் மூலியமாக 2வது ஆண்டு காலமாக எனக்கு இந்த நேரத்தில் அடியேன் என்று சொல்லக்கூடியவருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த நல்ல உள்ளங்கள் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமே எல்லாருக்குமே இறைவனுடைய கருணை என்று சொல்லக்கூடியது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிர் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா உன் சீரடி கீழ் வைப்பா என்னை. இந்த பாட்டை மட்டும் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லி அனைவருமே முருகப்பெருமானுடைய திருவடியை போய் சேர வேண்டும், முருகப்பெருமானுடைய இன்னருளை பெற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.